सीतापति राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जय जानिकांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदये हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधु मल्ल की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुक शौनक भीष्म दाल्प्यान रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। சிவப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யஜ்ஞத்தில், அதாவது எனக்கு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஏன்னா நானே ரொம்ப நாளாக மறந்துட்டேன். அது சிறிது நாளுக்கு பிறகு தான் ஞாபகம் வந்தது எனக்கு. அடியன் 8வது படிக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ரொம்ப நாளாக மறந்துட்டேன். இப்போ தான் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளாக அந்த ஞாபகம் வந்துனே இருக்குது. அந்த பழைய அனுபவம். அந்த 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, அப்போது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறேன். அப்போ காக்கி டவுசரு, வெள்ளை சர்ட். அந்த ஸ்கூல் படிச்சுட்டு நான் வரேன். ஸ்கூல் படிச்சுட்டு ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு விடுவாங்க. 5 மணிக்கு விட்டால் வீட்டுக்கு வந்துடுவேன். எப்படியும் 5:30க்கெல்லாம் வந்த உடனே சாப்பாடு போட்டு மெத்தைக்கு போயிடுவேன். மெத்தை மேலே போயிடுவேன். மெத்தை மேலே போனால் தான் நல்லா காத்தோட்டமாக இருக்கும். அந்த சமயத்தில் சாயங்காலம் வந்துட்டு இல்லை 4 மணிக்கெலாம் 4:30 மணிலாம் ஸ்கூல் விட்ருவாங்க. 5 மணிக்கு அப்படியே வந்துடுவேன் வீட்டுக்கு. வந்துட்டேன்னா இங்கே சாப்பாடு, வீட்டில் சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். சாப்பிட்ணுன்னா மெத்தை மேலே தான் போய் சாப்பிடுவேன். மெத்தை மேலேனா காத்தோட்டமாக இருக்கும். அங்கே ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுத்து மேலே உட்காந்து சாப்பிடுவேன். அப்படியே சாப்பிட்டு அங்கேயே எப்பவுமே தண்ணி கூட வச்சுருப்பேன். அதில் அங்கேயே கழுவிட்டு அப்படியே தட்டும் அந்த சொம்பம் ஓரம் கட்டி வச்சுட்டு அங்கேயே அப்படியே படுத்துருவேன். அப்போது எனக்கு நல்லா காத்தோட்டமாக, நல்லா மெத்தை மேலே நல்லா காத்தோட்டமாக இருந்தாலும் சாயங்காலம் 6 மணி ஆகிடும். 6 மணி ஆகிடுச்சுன்னா அப்படியே பொழுது போயிடும். பொழுது போயிட்டுன்னு அப்படியே விட்டத்தை பார்த்துன்னு அப்படியே படுத்துன்னு இருப்பேன். அந்த செவுத்து மேலே படுத்துன்னு இருக்கும்போது பார்த்தா அந்த நட்சத்திரங்கள்லாம் பார்ப்பேன். நட்சத்திரங்கள், இந்த சந்திரன் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துன்னே இருப்பேன். பார்த்துன்னே படுத்துன்னு அப்படியே தூங்கிடுவேன். அப்படியே தூக்கம் அரை தூக்கம், முழு தூக்கம் இருக்குல்ல, தூக்கத்தில் அப்படியே படுத்துன்னே பார்த்துன்னு அப்படியே தூங்கிடுவேன். தூங்கிட்ட பிறகு கொஞ்சம் அரை தூக்கத்தில் தான் தூங்குவேன். அப்போது எனக்கு என்னென்னா, ஒரு சமயத்தில் இந்த நட்சத்திரங்களில் இந்த சந்திரன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும்போது என் மனசு எங்கேயோ போகுது. என்ன தோணுதுன்னா, இந்த உலகத்தில் எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும்? இந்த நட்சத்திரங்கள்லாம் அழிஞ்சு போச்சு, இதுக்கு அப்பால் என்ன இருக்கும்? இந்த நட்சத்திரங்களுக்கு அப்புறமா என்ன இருக்கும் அப்படின்னு யோசிப்பேன். இந்த ஆராய்ச்சி போயினே இருக்கும். எனக்குள்ளே இது இயற்கையாகவே வருது, சும்மாவே. அது என்னென்னே தெரில, என்னை ஒன்று இயக்குது. அது என்னை எது இயக்குதுன்னு தெரில, ஏதோ ஒன்று என்னை அப்படி யோசிக்க வைக்குது. இதெல்லாம் முட்டாள்தனமாக யோசிக்கிறது, இதெல்லாம் போய் யோசிப்பாங்களா அப்படின்ட்டு தோணணும் இல்லையா? நியாயமாக அப்படி தோணலை. ஆமாம், இந்த நட்சத்திரங்களுக்கு, இந்த சூரியனுக்கு, இந்த சந்திரன், இதெல்லாம் அப்பாற்பட்ட என்ன இருக்குது அப்படின்ட்டு போயினே போகும்போது என்னென்னா, அப்படியே என் மனசு அப்படியே அரை தூக்கத்தில் அப்படியே போயின்னு இருக்குதா. அப்படியே நல்லா சாப்பிட்டேன்னா தூக்கம் வர மாதிரி இருக்குதா. அந்த கண்ணு சொக்குது, அப்படியே தூக்கத்தில் அப்படியே போயின்னு இருக்குது. அதே சமயத்தில் இந்த எண்ணமும் போயின்னு இருக்குது. இந்த எண்ணத்தில் ஆழ் மனசில் போக என்னென்னா, இந்த அண்டங்களை கடக்குது. என்னை அறியாமலே அந்த நட்சத்திரங்களை தாண்டி, அந்த உலகங்களை தாண்டி அப்படியே பட்ட ஒரே இருள். என்னமோ அப்படியே ஒரு, எப்படி சொல்கிறது, நிறைய நட்சத்திரங்கள்லாம் தாண்டி போயின்னே இருக்கேன். என் மனசு அப்படியே ஆழ் மனசில் போக பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் நான் போயிட்டேன். அந்த இருட்டில் போன உடனே எனக்கு பயம் பயங்கரமாக, அப்படியே அந்த இடத்துல போனால் பயமாக இருக்குது. பயங்கரமான பயமாக இருக்குது.
என்னால் அது அந்த இடத்துலேருந்து வெளியே வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் வெளியே வர முடியல. அப்போ இந்த அண்டங்கள்லாம் கடந்து, இந்த பிரம்மாண்டங்கள்லாம் கடந்து எங்கேயோ போகுது அது மனசு. அப்போனா அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் கடந்து போகுது. சின்ன பையன் அப்போ 8th படிக்கிறேன். அந்த சமயத்தில் இப்படி யோசிச்சா என்ன ஆகும்? அப்படியே நம்மளை கொண்டு போகுது, எங்கேயோ கொண்டு போகுது. அது எங்கே கொண்டு போகுதுன்னே தெரில. ஆனால் அங்கே பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது. சரி அந்த இடத்த விட்டு வந்துடணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணுற முடியல. அது பாட்டு என்னை இழுத்துன்னு போகுது, அப்படியே இழுத்துன்னு போயினே இருக்குது. அண்ணாண்ட எல்லாமே உலகமெல்லாம் அழிஞ்சிட்டா, அப்புறமா இந்த நட்சத்திரம்லாம் அழிஞ்சிட்டா, அப்புறமா பார்த்தா ஒரு சூன்யமாக இருக்குது. சூன்யமாக இருந்து அப்புறமா பார்த்தா ஒரே இருட்டாக இருக்கும். அந்த இருட்டுக்கு அப்புறமா என்ன இருக்கும்ன்ட்டு அப்படியே போயினே இருக்குது என் மனசு. அந்த ஆழ் மனசில் போக 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 பார்த்தா ஒரே இருளாக இருக்குது, பயமாக இருக்குது. இப்போவே எனக்கு இப்போ சொல்லி வெளியே வர முடியல பாருங்கள். அந்த இடத்துக்கு அப்படி கொண்டு போயிடும். அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் யோசித்தேன் நான் எனக்கே தெரில. அப்போ டக்குன்னு எழுந்து பார்த்தா சொன்ன மாதிரி இருட்டாகுது. அதாவது அப்படி இப்படியே தடுமாறி தத்தில் எப்படியா வெளியே வந்தோன்னு சொல்லிட்டு அப்படி இப்படியே துடிச்சு பறிச்சு அப்படி கண்ணை விழிச்சு அப்படியே கண்ணை டக்குன்னு திறக்க முடியல. மெல்லமாக அப்படியே கை கால் அசைச்சு அப்படியே திறந்து பார்த்தா உண்மையிலேயே வெளியே இருட்டாகுது. ஏன்னா பொழுது போச்சு. சாயங்காலம் 7 மணி 8 மணி ஆயிடுச்சுன்னா என்ன ஒன்றா இருட்டாயிடும் இல்லையா? இந்த அந்த நான் திண்ணை மேலே பத்துன்னு இருக்கேன். சாரி, ஒரு செவுத்து மேலே பத்துன்னு இருக்கேன், மெத்தி மேலே. அப்போ எழுந்து பார்த்தா இருட்டாகி போச்சு. நம்ம பகலில் 5 மணிக்கு 5:30 மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்தோம். இப்போ பார்த்தா இருட்டாகி போச்சுன்னு ஒன்று சுற்றி இருட்டாக இருக்கும்போது என்ன ஆகுது? இப்போ நான் இமேஜினேஷனில் போய் இருட்டை பார்த்து இப்போ எழுந்த பிறகும் இருட்டாக இருக்குதுன்னா என்ன பயம் வந்துடுச்சு. எம்மான்னு கத்தின்னு ஓடுறேன் வீட்டுக்குள்ளே போன ஒரு அப்படியே அந்த படபடப்பு அப்படியே நெஞ்சில் பயங்கரமான படபடப்பு. அந்த படபடப்பு நிற்கலை. இது 8th படிக்கும்போது இந்த அனுபவம் ஏற்பட்டது. ஏன் நம்மளுக்கு இந்த யோசனை வந்தது? அப்புறம் நான் யோசித்து பார்த்தேன், ஏன் நம்மளுக்கு இந்த யோசனை வந்தது? நான் பாட்டு கவனம் படுத்துன்னு இருந்தேன். அந்த வானத்தை பார்த்தேன், நட்சத்திரங்களை பார்த்தேன், சந்திரனை பார்த்தேன். இதுக்கு அப்புறமா என்ன இருக்கும், இது அப்புறமா என்ன இருக்கும், இதுக்கு மேலே போனால் என்ன வரும்ன்ட்டு கடந்து போகும்போது தானே இது போல் வந்தது. அப்பா அதை பற்றி நினைக்கக்கூடாதுப்பா, இனிமேட்டு அது மாதிரி நினைக்கக்கூடாது, பயம் வருது. இருட்டில் போய் யாருமே இல்லாத தனிமையில் அங்கே இருட்டில் போனால் பயமாக இருக்குது. அது எப்படியாவது வெளியே வரணுன்ட்டு அப்படி இப்படி தடுமாறி அப்படி உடம்பு துடிச்சு படிச்சு எழுந்துன்னா அதே சமயத்தில் வெளியில் இதே மாதிரி தூங்கி எழுந்த பிறகும் இருட்டாகுது. 7 மணி 8 மணி இப்போ இருட்டாக இருக்காது, அப்படி இருட்டாகி போச்சு. இருட்டை பார்த்தோன்னே பயந்துட்டேன். உடனே வீட்டுக்குள்ளே ஓடிடணும்னு சொல்லிட்டு மெத்தி மேலேருந்து எம்மான்னு கத்தின்னு ஓடுறேன். உடனே நடா ஒன்று பயமாக இருக்குமா, என்ன பண்ண மேலே போய் சாப்பாடு சாப்பிட போனேன். என்ன தெரியல, அப்படியே ஒரு தூங்கும்போது அப்படியே இருட்டாக இருக்குது ஒரு மாதிரி. அப்படி இப்படின்னு சொன்னால் என் அம்மா புரிஞ்சிக்க தெரில. சரி அப்படி இப்படின்னு ஒன்றும் இல்லைடா பயப்படாதான்னு. அப்புறம் மறுபடியும் நான் பண்ணேன், அந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன். மறுநாள் அதே மாதிரி அந்த மெத்தி மேலே வந்தேன், சாப்பாடு சாப்பிட்டு அதே மாதிரி படுத்துட்டேன். சாயங்காலமான அதான் ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே சாப்பாடு சாப்பிட்டு உடனே படுத்துருவேன். அப்படியே படுத்துனே அப்படியே கால் மேலே கால் போட்டுன்னு படுத்துக்கினேன். அப்படியே ஆகாசத்தை பார்த்தோடனே மறுபடியும் அதே மாதிரி எண்ணங்கள். மறுநாள் மறந்து போச்சு, இந்த துன்பத்தை அனுபவிச்சுமேன்றது மறந்து போச்சு. மறுபடியும் அதே மாதிரி யோசிக்கிறேன். மறுபடியும் அதே நட்சத்திரங்கள், அதே வானம், அந்த அண்டங்களை கடக்கிறது, இந்த புத்தி தன்னாலே இழுத்தும் போது. மறுநாளும் பார்த்தா என்னடா இது இப்படி வருது நம்மளுக்கு, ஆஹா வேணாம் இதை நினச்சாலே பயமாக இருக்குது, வேணாம்னு சொன்னால் கூட அது பாட்டுக்கு எண்ணம் போயினே இருக்குது. இதுக்கு அப்புறமா என்ன இருக்கும், இந்த வானத்தை தாண்டி என்ன இருக்கும், இந்த பிரம்மாண்டம்லாம் தாண்டி என்ன இருக்கும் அப்படின்னு அப்படி போக 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 எண்ணங்கள் அதே மாதிரி இழுத்தும் போச்சு. ஒரே பயத்தில் கொண்டு போய் விட்டுச்சு. இது 2-3 நாளாக நடக்குது எனக்கு. என்னை அறியாமலே அங்கே போவேன், நான் மறுநாள் மறந்துட்டு மறுபடியும் சாப்பாடு சாப்பிட நல்லா காத்தோட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய மேலே வருவேன். அந்த செவத்து மேலே போய் உட்காருவேன், சாப்பிடுவேன், அப்படியே படுத்துவேன். என்னை அப்படியே பண்ணால் டக்குன்னு ஆழ்ந்த தூக்கத்தில் போகும்போது உடனே அந்த எண்ணத்துக்கு இட்டு போயிடும். அந்த இமேஜினேஷன் வேறு மாதிரி போயிடும். அவ்வளோதான். இதுதான் எனக்கு அந்த ஆன்மீக தூண்டுதலே, தேடுதல். அப்போ தான் இறங்குச்சு. அப்போ தான் பார்த்து இனிமேல்ட்டு இந்த மெத்தி மேலே போகக்கூடாது. பயந்து நடுங்கி போய் இனிமேல் வேணாம், இது போல் நினைக்கவும் கூடாது. பகவானே, கிருஷ்ணா, வாசுதேவா, எனக்கு இந்த போல் நினைப்பு வரவே கூடாது. எனக்கு பயமாக இருக்குது, ஏன்னா அதுக்கு மேலே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். அப்போ நான் விட்டால் கூட என்னை அடிக்கடி எங்கேயாவது போகணுன்னா, எங்கேயாவது
ஒரு பஸ்ஸில் போனேன்னா பஸ்ஸில் போனால் ஓர சீட்டை தான் பிடிப்பேன். அப்படி பார்த்துட்டு அப்படியே பார்த்தபோது அப்படியே எங்கன்னா இருட்டில் போனேன்னா இது மாதிரி யோசனைகள்லாம் எனக்கு வரும். மறுபடியும் அந்த தாக்குதல் ஏற்படும். இந்த பிரம்மாண்டங்கள்லாம் அழிஞ்சு போச்சுன்னா, எல்லாத்துக்கும் அழிஞ்சு போச்சுன்னா, பிரளயத்தில் எல்லாமே இன்னும் பிரளயம்னு இன்றைக்கி சொல்கிறேன். அன்றைக்கி பிரளயம்லாம் ஒன்றும் தெரியாது. எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறமா என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? அப்படி அந்த யோசனையில் தான் போவோம். இப்படியாப்பட்ட ஆராய்ச்சியில் போயின்னே இருப்பேன். என்ன அறியாமலே போவோம் அது. அப்புறம் டக்குன்னு திரும்பி பார்த்தா ஆள்லாம் இருப்பாங்களா? ஆள்லாம் இருந்தானா தைரியமாக இருப்பேன். ஆள் யாரும் இல்லைன்னா பயப்படுவேன். உடனே அது மாதிரி தான் மெத்தை மேலே நான் பயந்துட்டேன்னா உடனே மெத்தை மேலே போகிறதுக்கு நைட்டு போகிறதுக்கே பயப்படுவேன். உடனே எங்கள் அம்மாக்களை போய் எங்கள் அம்மா கூட பத்துப்பேன். அப்படி 8வது படிக்கிறான் அப்போது. அது மாதிரி என்னடா இப்படி இருக்கிற நல்லா மாடு மாதிரி இருக்கிற இது போய் பயப்படுற எப்படியா? அப்போ நல்லா வாட்டர் சாட்டமாக இருப்பேன், நல்லா சாப்பிட்றேன், நல்லா கொழுன்னு இருக்கிறேன். 8வது படிக்கும்போது நல்லா மாடு மாதிரி இருக்கிற இது போய் அல்ப விஷயத்து போய் பேய் வந்தது பூதம் வந்து பயப்படுறேன். பேய் வரலம்மா, இது வரலம்மா, ஏதோ ஒன்று இருட்டாதுமா, எனக்கு பயமாக இருக்குதுமா அப்படின்னு. அது எங்கள் அம்மாவுக்கு புரிஞ்சு தெரில. சரியாக அப்படியே விட்டாங்க, அவ்வளோதான். இது போய் பயப்படுறேன்ட்டு. அம்மா எங்கள் அப்பா அம்மா நடுவில் தான் நான் பத்துப்பேன். அதெல்லாம் எங்கள் அம்மா கூட இருந்தாங்கன்னா தைரியமாக இருக்கும், எங்கள் அப்பா கூட இருந்தால் தைரியமாக இருக்கும், அவ்வளோதான். அது மாதிரி தூக்கும்போது கூட படுக்கையில் கூட அது மாதிரி யோசனை வந்திருக்கு. அப்போ திரும்பி பார்த்தா எல்லாம் படுத்துன்னு இருப்பாங்க. தம்பி தங்கச்சி எல்லாம் படுத்துன்னு இருப்பாங்க. அப்போ தான் கொஞ்சம் தைரியம் கிடைக்கும், பரவாயில்ல ஆள் இருக்காங்க அப்படின்னு. அது மாதிரிலாம் ஆயிருக்கு. இது மாதிரி எத்தனையோ நாள் இந்த அனுபவங்கள். எங்கன்னா தனியாக பிரயாணம் போனால், இல்லை எங்கன்னா படுத்தா, அது மாதிரி காஞ்சிபுரத்தில் ஒரு சமயத்தில் மெத்தை மேலே படுத்துவேன். காஞ்சிபுரத்தில் எங்கள் பெரியம்மா வீடு இருக்குது. அங்கே போனால் என் மாடி மேலே பார்த்துன்னா, மெத்தை மேலே பார்த்துட்டா அது மாதிரி எண்ணங்கள் வரும். உடனே பாயை சுற்றின்னு ஒரே ஓட்டம் கீழே வந்து பார்த்துவேன். என்னடா கீழே வந்து என் பெரியம்மா கேட்பாங்க. இல்லை பயமாக இருக்குது மேலே. சரி மானியத்தை அனுப்புகிறேன். மானியன்னு என் தம்பி அவன் கூட போய் பார்த்துக்குவோம், மேலே நல்லா காற்று வரும் அப்படின்னு. சரிம்மா அப்பா என் தம்பி வருவான், அப்பா அவன் கூட போய் பார்த்துப்பேன். இருந்தாலும் எனக்கு மேலே படுக்கிறது பையன். கீழே பார்த்துக்கிறேம்மா, கீழே பார்த்துறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு என் பெரியம்மா வீட்டில் கீழே இடுக்காக இருக்கும். சரி ஓகே கீழே பார்த்துப்பேன். அது மாதிரிலாம் எனக்கு தோற்றம் அளிச்சிருக்கு. அது இங்கே தான் ஆரம்பிச்சிது, 8வது தான் ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் ஒரு 10வது படிக்கும்போது கொஞ்சம் எல்லாமே உலக விஷயமான கலங்கங்கள்லாம் உள்ளே வர ஆரம்பித்த உடனே அது போயிடுச்சு. எப்படி 10th +1 +2லாம் இந்த உலக விஷயமான சில கலங்கங்கள்லாம் வரும் இல்லையா, அதெல்லாம் உள்ளே வர ஆரம்பித்த உடனே இந்த தாட்ஸ் எல்லாம் போயிடுச்சு. எந்த தாட்ஸு? இந்த ஆராய்ச்சி பண்ணுற தாட்ஸு, இந்த அண்டங்களை கடக்கிற தாட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இந்த இமேஜினேஷன், இதெல்லாம் அந்த அனுபவங்கள்லாம் கெட்டு போச்சு. அதெல்லாம் அப்புறம் வரதில்லை. ஏன்னா உலக விஷயம் உள்ளே பூந்துச்சு இல்லையா. அவ்வளோதான். பசங்களோட சேர்ந்து அப்படி பழக ஆரம்பித்தேன். 10th அப்புறம் +1 +2லாம் படிக்கும்போது அதான் உலக விஷயமான கலங்கங்கள்லாம் வர ஆரம்பித்த உடனே எல்லாமே அது போயிடுச்சு. அந்த அனுபவம்லாம் போயிடுச்சு. அதற்கு பிறகு தான் நான் இது காலேஜ் படித்து முடித்த உடனே அப்போ எனக்கு வந்து என்னென்னா, காலேஜ் படித்து முடித்த உடனே எனக்கு வந்து என்னென்னா ஒரு விஷயம் நடக்கணுன்னே என்னுடைய ராசிக்கு என்ன போட்டுக்கிறான் பார்க்கலாம் சொல்லி தினத்தந்தி பேப்பரில் போய் பார்த்தேன். எனது இது போல் வந்து எனக்கு என் ராசிக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான் வரும்பா, ரொம்ப துன்பம் தான் வரும். ஆனால் அதில் என்ன ஒரு வார்த்தை போட்டிருந்ததுன்னா, தெய்வத்தினால் ஆகாது ஒன்றும் கிடையாது, தெய்வத்தை நம்பிக்கையோடு வழிபடுங்க, உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு அந்த ராசி பலன் போடுவாங்க இல்லையா, தினத்தந்தி பேப்பரில் அந்த ராசி பலன் போடுவாங்க. அந்த ராசி பலனில் போய் படித்த உடனே அது காலேஜ் 95 இது காலேஜெலாம் முடிச்சிட்ட பிறகு அப்புறமா எனக்கு ஒரு கஷ்டம் வந்தது, ரொம்ப கஷ்டம். எனக்கு ஒரு ஆசை நிறைவேற வேண்டியிருந்தது. அப்போ தான் சரி என்ன பண்ணுறது, எனக்கு ரொம்ப கஷ்டம் வருதுன்னு ஒரு நிறைய கஷ்டமாக வந்தது. உடனே அந்த ராசி பலன் போட்டிருப்பாங்க தினத்தில், அதில் போய் படித்து பார்த்தா என் ராசிக்கு உனக்கு ரொம்ப கஷ்டத்தை நீ அனுபவிக்க வேண்டியிருக்குது, அதனால் கஷ்டத்தெல்லாம் நீ அனுபவிக்கிற, ஆனால் தெய்வத்தினால் முடியாத ஒன்றும் இல்லை, தெய்வ வழிபாடு பண்ணுங்க, உங்கள் மனசு சாந்தி ஏற்படும் அப்படின்னு போட்டிருந்தது. சரி ஓகே, தெய்வ வழிபாடுனா எனக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது. அப்போ தொழிலில் நஷ்டமாயிடுச்சு. அந்த சமயத்தில் அந்த தொழில் பண்ணுற அந்த கம்பெனிலேயே சொந்தமாக கம்பெனி வச்சுருந்தேன். அதான் காலையில் முடிச்சுட்டு அப்போ ஒரு தொழில் செய்கிறேன், இன்ஜெக்ஷன் மோல்டிங்கு. அப்போ அந்த கம்பெனிலே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன்.
அந்த பலகைலாம் வச்சு சும்மா என்ன அறியாமலே என்னமோ தெரில தெய்வ வழிபாடு பண்ணோன்னே எனக்கு அதான் தெரியும். இந்த தியானம் உடனே உட்காந்து தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்து தியானம் பண்ணால் பா 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 அன்றைக்கி தான் என்ன பண்ணேன், ஒரு விநாயகர் படம், சிவனுடைய படம், விநாயகர் படம், சிவன் படம், தான் வேறு எந்த படமும் இல்லை. அதை வச்சு என்ன பண்ணுறேன், ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு வெத்தல் பாக்கு வாழைப்பழம் வச்சு ஒரு ஊதுவத்தி வச்சு அந்த வாசனையில் அப்படியே உட்காந்து தியானம் பண்ணணும். எவனா நம்ம டிவிலாம் தியானம் பண்ண பார்த்துருக்கோம் இல்லையா, அதான் வழிபாடுன்னு நினச்சின்னு நான் என்ன பண்ணுறேன், கோயில் வழிபாடெல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை. எனக்கு டக்குன்னு தோணுச்சு, தெய்வ வழிபாடு பண்ணுங்க, தெய்வத்தை வணங்க, உனக்கு சாந்தி கிடைக்கும் அப்படின்ட்டு தினத்தந்தியில் தான் எனக்கு தூண்டுதல். உடனே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தெய்வத்தை சிவபெருமானை வச்சு விநாயகர் படத்தை வச்சு அவ்வாறு தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ண உடனே அப்படியே மனசு அந்த நிலை மறுபடியும் எனக்கு அது லிங்க் ஆயிடுச்சு. அந்த அண்டங்களை கடக்கிற எண்ணம். இப்போ பைபிளில் தைரியமாக தியானம் பண்ணுறேன். ஆனால் தியானம் பண்ண 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 ஃபஸ்ட்டு நான் வந்து தூக்கமாக வந்துச்சு. நிறைய சாப்பிட்டா தியானம் பண்ணால் தூக்கம் வந்துடும். அப்புறமா சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சரி நம்ம நிறைய சாப்பிட்டா தூக்கம் வந்ததுன்னு சொல்லிட்டு மறுபடியும் சாப்பாடெலாம் கண்ட்ரோல் பண்ணி மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். மெடிடேஷன் பண்ண உடனே அப்படியே சும்மா உட்காந்துருப்பேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். மனசு புருவ மத்தியில் ஒருமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருமுகப்படுத்தினா மண்டல் இதெல்லாம் நெத்திலாம் வெளியுது, வெளி தெரியுதுன்றதுனால என்ன பண்ணேன், அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பேன். அது வாசித்திக்கிட்டோம் அப்படின்ட்டு விட்டுருவேன். அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டுனா என்ன ஆகுனா மறுபடியும் ஏன் அப்படியே தூக்கி அடிக்குது, உட்கார விட மாட்டேது. ஒன்று தூக்கம் வந்துடுது, இல்லை தூக்கி அடிக்குது. அதனால உட்கார விடாமல் என்னை வந்து எழுந்துரு உட்காரத்தை ஏந்துருன்னு யாரோ ஒருத்தர் என்னை துரத்துற மாதிரி இருக்குது. எழுந்துரு சரி மறுபடியும் என்ன பண்ணேன், ஆனால் விடுறதில்ல. சிவபெருமானை பிரார்த்தனை பண்ணின்னு, விநாயகரை பிரார்த்தனை பண்ணின்னு எனக்கு எல்லா கஷ்டங்களும் விலகணும், என் மனசில் சாந்தி ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணின்னு நான் பாடி அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டேன். அந்த சிவனையும் அப்படியே தியானம் பண்ணியிருக்கேன். தியானம் பண்ணிக்கிட்டு சிவனை தான் அப்படி தியானம் பண்ணுவோம். அப்போது மெடிடேஷன்னா சிவன் தான். அவர் யோக கோலத்தில் உட்காந்துற மாதிரி சிவனை தியானம் பண்ணினே இருக்கிறேன். தியானம் பண்ண சின்ன வயசுலாம் கதை கேட்டது கிருஷ்ணன் கதை, ராம கதை தான். அப்போ அந்த மெடிடேஷன் கிளாஸ் அதான் மெடிடேஷன் கிளாஸ்லாம் கிடையாது, நானே உட்காந்து தியானம் பண்ணுறது தான். யாரும் கிடையாது, குருவெலாம் கிடையாது. அப்புறமா என்னாச்சு, இந்த சாப்பாடு கண்ட்ரோல் ஆச்சு. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணேன். அப்புறமா அங்கே இங்கே சுத்தத்தை விட்டுட்டு ஃபுல்லாக தியானத்திலே உட்காந்துருவோம் சொல்லிட்டு திருப்பி தியானம் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் ஒரு மாஸ்டர் ஒருத்தர், கராத்தே மாஸ்டர் ஒருத்தர், அவர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு, இது போல் தியானம் பண்ணு, அது நல்லது, மனசில் உடனே சாந்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாடி. கரெக்டு. அந்த ஞாபகத்தில் தான் நான் கோயிலுக்கு போகாமல் தெய்வ வழிபாடு பண்ணால் அவன் மனசு சாந்தி கிடைக்குன்ட்டு தினத்தந்தி பேப்பரில் போட்டுக்கல. அது உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, உடனே அந்த மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அந்த ஒரு மாஸ்டர், கராத்தே மாஸ்டர், அவர் என்ன பண்ண தியானம் பண்ண சொல்லி கொடுத்தாரு. அவர் வேதாத்திரி மகரிஷியுடைய சிஷ்யர். அவர் வேதாத்திரி மகரிஷி சிஷ்யர். அதனால் அவர் என்ன பண்ணார், உட்காந்து தியானம் பண்ண எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அந்த கராத்தே கிளாஸில். சும்மா போய் அங்கே தியானம் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கு பிடிச்சி போனாமன்னு சொல்லிட்டு அதனால தான் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ணால் முதல் நாள் பார்த்தா தூக்கமாக வருது, அப்புறமா பார்த்தா நல்லா தூக்கி அடிக்குது, உட்கார முடியல. மறுபடியும் என்ன பண்ண விடாமல் சரி தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம் சொல்லிட்டு தியானம் பண்ண அப்படியே அவ்வளோதான், அசைவற்று போய்விட்டது என் மனசு. என் நிலையிலே நான் இல்லை. அவள் தான் தியானம் சித்தித்து விட்டது. அது பிறகு நேரம் போகிறதே தெரில. ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் 1 நிமிஷம் போல் போயிடுச்சு. சொன்னால் நம்பிங்களா? அப்போ அந்த தியானத்தில் அவ்வளோ ஒரு சாந்தி, அவ்வளோ ஒரு அமைதி, அப்படியேப்பட்ட ஒரு ஆனந்தம். அப்படியே மெய் மறந்து போய் அந்த தியானத்தில் அப்படியே சாப்பாடே பிடிக்கல, நாக்கு ருசியற்று போயிடுச்சு, உடம்பு அசைக்க முடியல, வேகமாக என்னால் செயல்பட முடியல, நிதானமாக செயல்படுறேன். மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஆனால் எந்த நிசப்தமாக இருக்குது அவ்வளோ. ஆனால் பார்த்தா செம்ம அமைதி, சரியான சாந்தி அந்த மெடிடேஷனில். அப்படியே தியானம் பண்ண ஆழ் மனசில் போகும். அது வேறு நிலைக்கு கொண்டு போகுது என்ன. அதற்கு பிறகு நான் உண்மையில சொன்ன நிறைய மிராக்கிள்ஸ் நடந்தது மெடிடேஷன் கிளாஸில். மெடிடேஷன் கிளாஸ் இல்லை, எங்கள் வீட்டிலேயே நான் அதான் எங்கள் கம்பெனிலே நான் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த பலகைகள்லாம் வச்சு, இந்த பலகை மேலே நின்று தான் வந்து இன்ஜெக்ஷன் மோல்டிங் பண்ணுவாங்க. அந்த பலகைலாம் ஒன்றா சேர்த்து 2 பலகை மேலே போட்டு அது மேலே ஒரு பெட்ஷீட்டு போட்டு உட்காந்து
கட்டை பலகை, அந்த பலகை போட்டு ஏன்னா இன்ஜெக்ஷன் மோல்டிங் வந்து ஷாக் அடிக்கும் இல்லையா, இந்த ஹேண்ட் மோல்டிங் அந்த மிஷின் வச்சுருந்தேன். 6 மிஷின் வச்சு கம்பெனி வச்சு நடத்தின்னு இருந்தேன். அப்போது எனக்கு அதில் நஷ்டமாகி போச்சு. ஆனால் அந்த மிஷினில் அப்படியே இருந்தது. அந்த மிஷினில் வந்து வேலை செய்கிறவங்க அந்த பலகை போட்டிருப்பாங்களே கீழே கால் வைக்கிறதுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கிறதுக்கு, அந்த பலகைலாம் எடுத்து ஒன்றா போட்டு 2 பலகை ஒன்றா போட்டு அது மாதிரி பெட்ஷீட்டு போட்டு அது மாதிரி உட்காந்து நான் தியானம் பண்ணுறேன். சிவனை நோக்கி தியானம் பண்ண ஆழ் மனசில் சரியான மெடிடேஷன். அந்த மெடிடேஷனுடைய சுகத்தை அனுபவிச்சிட்டேன். சுகமாக இருக்குது. சும்மா இருக்குது சுகம் வருமோ அப்படின்ட்டு, இன்று வருமோ நாளை வருமோ மற்ற என்றைக்கு வரும் அப்படின்னு வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, அந்த ஒரு சுகம் இருந்துச்சு. அப்போ ஆழ் மனசில் போக போக அப்போல்லாம் பேசவே மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ தொலை படப்படம் பேசுகிறேன்னே, அன்றைக்கி பேசவே மாட்டேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். மௌனம் மௌனம் மௌனம். ஃபுல்லாக தியானத்தில் ஆழ் மெடிடேஷன் போன உடனே, அப்புறமா தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் பண்ண உடனே எனக்கு பல அதிசயங்கள் நடக்க ஆரம்பிச்சிது, பல மிராக்கிள்ஸ். நான் யாருன்னா இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சேன்னா அவங்க வருவாங்க. சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம், இவங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா எங்கள் வீட்டுக்கு அவனுக்கு வந்துடுவாங்க அவங்க கரெக்டாக. அதே மாதிரி நான் இந்த டைமில் தான் நான் தியானத்தில் பண்ணுவேன், இந்த டைமில் தான் நான் எழுந்துக்கணும் அப்படின்னு நினச்சா கரெக்டாக இப்போது காலைல உட்காந்து 6 மணிக்கு 12 மணிக்கு தான் எழுந்துக்கணும் அப்படின்னு நினைப்பேன். அதே மாதிரி டக்குன்னு தியானம் பண்ணி எழுந்து பார்த்தா இது டைம் தெரிலங்க. உடனே வெளியில் வந்து ஒருத்தர் வந்தார். அவர்களை வாட்சி கேட்டேன், என்ன டைம்னு. 2 முள் ஒரே இடத்துல இருக்குது, 12. கரெக்டாக எப்படி 12 மணிக்கு நான் எழுந்திருப்பேன்? ஒன்றும் இல்லைங்க, அந்த கம்பெனியில் இதோட நான் தியானம் பண்ணி எழுந்தால் 12 மணிக்கு தான் எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து தியானம் பண்ணேன். என் சங்கல்பத்தின்படி கரெக்டாக எழுந்து சரி போய் டைம் பார்க்கலாம், நான் 12 மணிக்கு இப்போ 12 மணி ஆயிடுச்சான்னு தெரில, டைம் பார்க்கலாம் போய் பார்த்தா கரெக்டாக 2 முள் ஒரே 12 இருக்குது. கரெக்டாக அந்த என் சங்கல்பம் அங்கே வந்து நிறைவேறுது பாருங்கள். அப்போ எனக்கு மேலே ஒரு சக்தி என் சங்கல்பத்தை நிறைவேற்றுது இல்லையா அந்த தியானத்தில். அப்புறமா இன்னும் சில விஷயங்கள்லாம் அனுகூலமான விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. நான் கேட்டதெல்லாம் கிடைக்கும், நான் நினச்சதெல்லாம் நடக்கும். இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு. ஆமாம், ரொம்ப நாளாக அதுதான். இப்போது நான் ஒரு ஆசைப்பட்டேன், அந்த ஆசைப்பட்ட விஷயம் நடக்கலை அப்படின்னும் போது கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன் இல்லையா. அப்போது தினத்தந்தியில் வந்து உங்களுக்கு சோதனைகள் நிறைய வரும், ஆனால் வந்து இன்றைக்கி தெய்வ நம்பிக்கையால் ஆக முடியாது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ நம்பிக்கையால் சாதிக்க முடியாது ஒன்றும் கிடையாது. தெய்வத்தை வழிபடுங்க, மனசில் சாந்தி ஏற்படும் அப்படின்னு சொன்னால் இல்லையா தினத்தந்தி பேப்பரில். அது மந்திரமாக எனக்கு உள்ளே பதிஞ்சிச்சு. அதனால தான் தெய்வ வழிபாடுனா எனக்கு தெரிஞ்சது என்னென்னா தியானம் பண்ணுறது. ஏன்னா எனக்கு கராத்தே மாஸ்டர் பார்த்துருக்காரு, அவர்களை கிளாஸுக்கு போகும்போது அவர் தியானம் சொல்லி கொடுத்துருக்காரு. அந்த தியானத்தினால இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு பல மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சிது. அப்புறமா என்ன பண்ணேன், ஐநாவரத்தில் ராகவேந்திர கோயில் இருக்கார். ராகவேந்திர கோயில் சரி ஒரு புண்ணிய ஸ்தலங்களில் போய் தியானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐநாவரத்தில் ஒரு ராகவேந்திர கோயில் இருக்குது. அந்த ராகவேந்திர கோயிலில் போய் தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண மெடிடேஷன் பண்ணோன்னே அங்கெல்லாம் சொன்னவங்க, அவங்க என்ன பண்ணாங்க, நீ தியானத்தில் ரொம்ப நேரம் தியானம் பண்ணுறியாப்பா நீ. அந்த ராகவேந்திர கோயில் பின்னாடி வந்து ஒரு அரச மரம் இருந்தது. அந்த அரச மரத்தில் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே உட்காந்தா எவ்வளோ சீக்கிரம் எழுந்துக்க மாட்டேன். அப்போ அங்கே வந்து பெருக்கிறவங்க சுத்தம் பண்ணுறவங்களாம் எப்போ கொஞ்சம் எழுந்து அப்படி உட்காந்துக்குப்பா அப்படின்னு. அப்புறம் சொல்கிறேன், நீ டெய்லி வந்து தியானம் பண்ணுறிய ராகவேந்திர கோயிலில், நீ என்ன பண்ணுற, கெனடி ஸ்கொயருக்கு போ, அங்கே வள்ளலாருடைய ஆசிரமம் இருக்குது, அங்கே சதீஷ் ஐயான்னு ஒருத்தர் இருக்கார், நான் அட்ரஸ் தரேன், அங்கே தான் தியான மண்டபம் இருக்குது, அங்கே போய் நீ தினமும் தியானம் பண்ணலாம், திருவிக்கா நகர் கெனடி ஸ்கொயர். சரி அவர் அட்ரஸ் கொடுத்த உடனே அந்த விசிட்டிங் கார்டு எடுத்துன்னு போய் அந்த இடம் தேடி கண்டுபிடிச்சா அங்கே ஒருத்தர் கண்ணன் மணியன் ஒருத்தர் இருந்தார். அவர் வேதாத்ரி மகரிஷியுடைய சிஷ்யர், பயங்கர கோபிஸ்டர், பயங்கரமான கோபம். நான் போனேன், வணக்கம் சாமின்னு, வணக்கம் சாமி, இது போல் வந்து நான் தியானம் பண்ணணும்னு வந்தேன், இங்கே தான் தியான மண்டபம் இருக்காமே அப்படின்னு. தியான மண்டபம் தான்ப்பா தியான மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுப்பா அப்படின்னு. ஆனால் இப்போ இல்லை, காலைல வா, இங்கே கஞ்சி கொடுப்பாங்க, வள்ளலாருக்கு கஞ்சி கொடுப்பாங்க, கஞ்சி குடிச்சிட்டு நீ வந்து தியானம் பண்ணு. இல்லை கஞ்சிலாம் எனக்கு வேணாம், நான் தியானம் பண்ண போகிறேன். அப்போல்லாம் எனக்கு சாப்பாடே பிடிக்காது. எனக்கு வந்து என்னென்னா தியானம் பண்ணணும், அந்த தியானத்தினுடைய ஆழ் மனசு
ஏன்னா இது வந்து தியானம் பண்ண இடத்துல சாநித்தியம் அதிகமாக இருக்கும் இல்லையா. அதனால் இந்த தியான மண்டபத்தை இப்போ ராகவேந்திர கோயிலுக்கு போய் அப்போ அந்த கெனடி ஸ்கொயரில் போய் அப்போ அந்த வள்ளலார் மண்டபத்தை கண்டுபிடிச்சி அந்த திருவிக நகரில் அது அன்னதானம்லாம் பண்ணுறாங்க அந்த இடத்துல. அவர் வேதத்திரி மகரிஷியுடைய சிஷ்யர் அவர் சதீஷ் ஐயா. அவர் வந்தோடனே அவர் விழுந்து நமஸ்காரம் பண்ணேன். அவர் வந்து என்னென்னா நகைலாம் பெருசு பெருசாக வச்சுருந்தார், தாடி வச்சுருந்தார், அப்படியே வெள்ளை துணி போட்டிருந்தார். கரை இல்லாத வேஷ்டி தான் கட்டுவாங்க அவங்க வள்ளலாரில். அப்போது தலையில் அப்படியே முடிவு போட்டு இது தலையில் துணி போட்டு அப்படியே கட்டி வச்சுருந்தார். அவர் நமஸ்காரம் பண்ணேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா இது போல் கொடிங்கூர்லேருந்து வரேன். சரி உட்காந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு தியானம் பண்ண அவ்வளோதான். நம்ம வீட்டில் பண்ண தியானத்தை விட நம்ம கம்பெனியில் பண்ண தியானத்தை விட அங்கே பயங்கரமாக ஏறுது, சரன்னு ஏறுது நல்லா தியானம். அப்படியே நிமிர்ந்து உக்காந்தோன்னா அப்படியே கட்டை மாதிரி ஆகிடுவேன். மணிக்கணக்கு நேர கணக்கே தெரியாது, அப்பாட்டுக்கு தியானம் பண்ணிகிட்டே இருந்தேன். அந்த இடத்துல அவ்வளோ வைப்ரேஷன் இருந்தது அந்த இடத்துல. அவன் மறுபடியும் அப்படியே தியானம் 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 தியானம். அப்போ வள்ளலார் சொல்லுவாங்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அதை சொல்லுவாங்க 108 தடவை அதை சொல்லுவேன். அப்போ எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் சொல்லுவேன். சொல்லிவிட்டு என்ன பண்ணாங்க, நீ ஹோமம் பண்ணுறியா அப்படின்னாங்க. என்ன சொல்லி ஹோமம் பண்ணணும்? என்னை சட்டை கட்ட சொன்னாங்க. சட்டை கட்டிட்டேன். சட்டை கட்டி வேஷ்டியோடு இருந்தேன். வேஷ்டியோடு இருந்தேன். இடுப்பில் ஒரு துண்டை கட்டிக்கின்னு இல்லை அந்த சட்டையை இடுப்பில் கட்டிக்கிட்டு ஒரு ஹோமம் வாழ்த்தினார். ஹோமம் வாழ்த்தினா எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க சொல்லி நீ ஹோமம் பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த சதீஷ் ஐயா. உடனே நான் என்ன பண்ணேன், எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லி நெய் அந்த பெரிய நெய் குண்டா இருக்குது, அதில் எடுத்து நான் ஹோமம் பண்ணுறேன். எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணினே இருக்கிறேன். அந்த நெய்க்கெலாம் காலி ஆகிற வரைக்கும் ரொம்ப நேரம் ஹோமம் பண்ண சொன்னார். பண்ணேன். அந்த ஹோமம் நடந்து முடிஞ்சது. அப்படிப்பட்ட எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க அதை சொல்லிக்கிட்டே ஹோமம் பண்ண சொன்னார். பண்ணேன். பண்ணி முடித்த உடனே அதுக்கப்புறமா மறுபடியும் தியானத்தில் உட்காந்தேன். அந்த வள்ளலாருடைய திருவடியில் உட்காந்து தியானம் பண்ண வேறு மாதிரி அதிசயங்கள்லாம் நடந்தது. சில விஷயங்கள் ரொம்ப இப்போ நான் சொன்ன போனால் ஒன்று கூட ஞாபகத்தில் இல்லை. ஆனால் அந்த சிம்டம் இன்றைக்கி கூட சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் நிறைய அதிசயங்கள் பலவிதமான விசேஷங்கள் என் மனசில் பலவிதமான தரிசனங்கள்லாம் உண்டாச்சு. பலவிதமான தரிசனங்கள் உண்டாச்சு. தெய்வீகமான தரிசனங்கள்லாம் உண்டாச்சு. அப்போது இந்த தியானத்தை விட்டு நம்ம வேறு எதுக்கும் போகக்கூடாது, இந்த தியானத்திலேயே இருக்கணும். மற்ற உருவ வழிபாடுகள் மற்ற வேறு வழிபாடுகள் மற்ற புஸ்தகம் இதெல்லாம் படிக்கணும், நம்ம தியானத்தில் மெடிடேஷன்லேயே போயிடணும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு தீவிரம் வந்துடுச்சு அந்த மெடிடேஷனில். அப்போ தியானத்தில் பார்த்து பல தரிசனங்கள் கிடைக்குது. ஆனால் அது யாருக்குள்ளே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சதீஷ் ஐயா அங்கே இருக்க சொல்கிறார். அது மாதிரிலாம் உனக்குள்ளே தரிசனங்கள் ஏற்பட்டால் அதெல்லாம் சொல்லக்கூடாது, வெளியெலாம் அது ரகசியமாக மூடி வைக்கணும் அப்படின்னு சொன்னார். சரி அதெல்லாம் ரகசியமாக மூடி வச்சே கச்சல் எனக்கே மறந்து போச்சு அந்த தரிசனங்கள்லாம் என்னென்ன தரிசனம் பண்ணன்றது. அது மாதிரி பல தரிசனங்கள் ஏற்பட்டது. அப்புறமா தியானம் பண்ண வேறு மாதிரி லெவலுக்கு போயிடுச்சு. அது மணிக்கணக்கில் நேரக்கணக்கில் சாப்பாடு இல்லைன்னொடனே நான் வச்சு அல்சர் ஹீட் ஆகிடும், உடம்புலாம் ரொம்ப உஷ்ணமாகிடும். ரொம்ப நேரம் தியானம் பண்ணால் உஷ்ணமாகிடும் உடம்பு. அப்போது உடம்பு தகிக்கும். அப்படின்னா வயிறு எரியும். எனக்கு சாப்பாடு சரியாக சாப்பிட்றதில்ல. தியானத்தில் போயிடுறது. அப்படின்னா எனக்கு அல்சர் வந்துச்சு. எனக்கு வாய் புண்ணு வயிற்று புண்ணுலாம் வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறார், இதை சாப்பிடு அதை சாப்பிடுனாரு. இல்லை எனக்கு வேணாம், நான் கல்யாண முருங்கலை சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க. கல்யாண முருங்கலை போய் தேடி போய் கல்யாண முருங்கலை சாப்பிடுவேன். அப்போ கூட எனக்கு நான் அந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணு சரியாகாது. உடனே மாத்திரை போடுவேன். கொஞ்ச நாள் சரியாயிடும். அப்புறமா அந்த வாய் புண்ணு வயிற்று புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அப்புறமா மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தியானம் பண்ணால் ஹீட் ஆகிடும் உடம்பு. அப்படியே தியானத்திலே போய் பல அதிசயங்களை பார்த்தேன். பல மிராக்கிள்ஸ் நடந்தது. அதான் சொல்கிறேன், எனக்கு ஞாபகம் மறதி. எனக்கு நிறைய ஞாபகம் இல்லை, ஆனால் நிறைய நடந்தது. ஆனால் ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்து போச்சு. அது என்னென்ன மிராக்கிள்ஸ்னு ஒன்று ஒன்றா சொல்ல தெரில. அப்பப்போ இது ஒன்று தோணும், அதை மட்டும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மாதிரி திருவண்ணாமலையில் ஒரு அனுபவம் ஏற்பட்டது. திருவண்ணாமலைக்கு போகலாம் அப்படின்ட்டு போனோடனே அடிக்க 1000 லிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே இருக்கிற கல்லெல்லாம் லிங்கம் தான், சிவன் தான். அப்போ சிவன் தானே வழிபட்டு அந்த சிவன் தானே நினச்சி தியானம் பண்ணியிருந்தேன். அப்படியே தியானத்தில் போய்
வேறு மாதிரி. அங்கே போய் பல ஒரு சோதனை. சிவபெருமானே ஒரு மனுஷ ரூபத்தில் எங்களை வந்து ரூ. 22 கேட்குறாரு. நான் வந்து சிதம்பரம் போனோம், எனக்கு ரூ. 22 கொடுங்க. எங்களை ரூ. 180 இருக்குது. நான் ரூ. 22 கொடுக்கலாம், ஆனால் கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவள் தான் அன்றைக்கி நைட்டே வந்து என்னுடைய காசு பறி போச்சு. பிக் பாக்கெட் அடிச்சிட்டான் ஒரு ஆட்டோவில் உட்காந்து தூங்கும்போது. அப்போ கையில் காசு இல்லாமல் எப்படி ஊருக்கு போகிறது, சென்னைக்கு எப்படி வர்றது திருவண்ணாமலேருந்து? சரி எங்கன்னா வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சின்னு போகலாம் அப்படின்னு. அதுக்குள்ளே என்ன பண்ணாங்க, ஒரு சாமியார் மடத்தில் என்னுடைய துணி பையெல்லாம் வச்சுட்டு வந்திருக்கேன். அங்கே போனால் ஏன் நைட்டு வரலன்னு. நைட்டு இருட்டாகி போச்சுன்னு அந்த மலை மேலே சில ஆசிரமங்கள்லாம் இருக்குது. ஒரு ஆசிரமத்தில் தான் போன உடனே துணி வச்சுட்டேன். அப்புறமா அங்கேயே சாப்பாடு போடாமல் ஒரு காரக்குழம்பு, நல்ல காரமான சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து இந்த கோயிலெலாம் சுற்றி பார்க்கலாம், மலையெல்லாம் பிரதட்சணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு மலையெல்லாம் சுற்றி பார்த்து கோயிலெலாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சாயங்காலம் நைட் ஆகி போச்சு. நைட் ஆனோடனே அந்த மலை அந்த ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு பயம். என் பையில் அங்கே தான் இருக்குது. நான் என்ன பண்ணேங்க, இருக்கிற காசில் இந்த சிவலிங்கம்லாம் வாங்கிக்கிட்டு, திருநூறு பாக்கெட்லாம் வந்து பொறி பாக்கெட்டு, பேரிச்சம்பழம் பாக்கெட்லாம் வாங்கிட்டு ஒரு வெள்ளை பையில் அப்படியே வந்துட்டேன். எல்லாம் வாங்கிட்டு சுற்றி பார்த்துனுக்குறேன். அப்போ ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு போனேன். ரமண மகரிஷி ஆசிரமம் போனால் ஒரு பெரியவர் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் திருநூறு பாக்கெட்டு குங்குமம் பாக்கெட்டு எங்களுக்கு கொடுக்குறாரு, இந்தா வச்சுக்கணும். சரி அதை வாங்கி வந்து இப்படி பார்த்தேன்னா என்ன பார்க்குறேன், என்ன பார்த்துன்னு இருக்காது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பிடிங்கிட்டார். கொடுத்துட்டு பிடிங்கிட்டார் அந்த பெரியவர். அவர் பார்த்தா கால் நொன்னு எடுக்கிறார். 2 கால் பார்த்தா 2 விரல விரிஞ்சிருது. அவர் கால் விரல பார்த்தா ஒரு விரல 2 விரல நம்ம சேர்ந்து தானே இருக்குது. அவருக்கு பார்த்தா 2 விரல விரிஞ்சிருது. அப்போ அந்த பெரியவர் அப்போ என்ன பண்ணார், மதியானத்து மேலே இங்கே இருக்கக்கூடாது, செக்யூரிட்டி வந்து எல்லோரும் வெளியே போக சொன்னாங்க அந்த ரமண மகரிஷி ஆசிரமத்தில். அப்போ தான் வந்து இவ்வளோ பிரம்மாண்டமான ஆசிரமம் கிடையாது ரமண மகரிஷி, சிம்பிளாக இருக்கும் ரமண மகரிஷி ஆசிரமம். சரி நாங்கள் என்ன பண்ணோம், தியானம் கொஞ்ச நேரம் அங்கே தியானம் பண்ணலாம் சொல்லிட்டு ரமண மகரிஷி எதிர உட்காந்து தியானம் பண்ணுறேன். தியானம் பண்ணிட்டு அப்புறமா வெளியே வந்து பார்த்தா இந்த பெரியவர் சொல்கிறாரு, நான் வந்து சிதம்பரம் போனோம், இந்த அண்ணாமலையார் உண்ணாமலையார் திருநூறு பாக்கெட் கொடுத்தாரு, அதை நான் வச்சு வாங்கி பார்த்துனே இருந்தேன் பாரு. டக்குன்னு பிடிங்கிட்டார். என்ன பார்த்துனே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அம்மா என்ன சிதம்பரம் போனால் ஒரு 22 கொடு. ஏங்க ஒருத்தர் கேட்குறாங்கன்னா எப்படிங்க கேட்பாங்க? ஏன்பா ரொம்ப கஷ்டப்படுறேன்பா, நான் கொஞ்சம் ஒரு நம்ம எனக்கு கையில் காசு இல்லைப்பா, ஒரு 22 இருந்தால் கொடுப்பா அப்படி தானே கேட்கணும். அப்படி கேட்கல, இவர் அதிகாரமாக கேட்குறாரு. 22 தான் கொடு. சிதம்பரம் போனோம். அப்போ வந்து யோகிராம் சரத்குமார் அங்கே இருக்கார். அவர் சித்தி அடியில். அப்போது நான் சொல்கிறது 98 99 நடந்த விஷயம். அப்போ யோகிராம் அப்போ எல்லாமே அந்த 97 98 சமயத்தில் தான் எனக்கு எல்லாமே மாற்றம். இந்த தியான யோகத்துக்கு போனது 1 வருஷம், அப்புறமா வந்து பக்திக்கு வந்தது எல்லாமே அந்த டைமில் தான். பாகவத்துக்கு வந்தது எல்லாமே அந்த காலம் எனக்கு பொன்னான காலம். அது ஆன்மீகம் உற்பத்தியான காலம். அந்த 97 98 சமயத்தில் ஆன்மீகம் வரவேற்கிறது என்ன, இந்த ஆன்மீகத்துக்கு வர நேரம் அதெல்லாம். அப்படி இருக்கும்போது உடனே என்ன பண்ணார் அந்த கிழமை, அந்த பெரியவர் சொல்கிறதுக்கே வெறுப்பாகுது. அவர் தான் என்னை சோதிச்சார். என்ன பண்ணாருன்னா 22 கொடு, சிதம்பரம் போனோம் அப்படின்னாரு. இல்லைங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு. நான் 180 வச்சுக்கிறேன், கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணார், அவர் என்ன பண்ணார், வெளியே வந்தார். அந்த ரமண மகரிஷி ஆசிரமம் எல்லாம் மதியான டைமில் சாத்துறாங்க. சரி சாத்துட்டு எல்லாம் வெளியே போங்க சொல்லி வெளியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா வெளியே போனோடனே அப்புறமா அந்த கிழமை மறுபடியும் சொல்கிறாரு, அந்த இவர் உங்க கூட வந்தவராப்பா அப்படின்னு கேட்குறாரு அந்த செக்யூரிட்டி. அதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுங்க அவர் அப்படின்ட்டேன் அந்த பெரியவர் வெளியே வந்து என்ன பண்ணார், சரி இப்போது சொல்லுப்பா, 22 நீ கொடுப்பியா கொடுக்க மாட்டியா அப்படின்றாரு. என்னையா ஒரே தொல்லையாக இருக்குது, எனக்கு 22 கொடுக்க முடியாது, எனக்கு காசு வேணும், 180 நான் வச்சுருக்கேன், எனக்கு செலவுக்கு வேணும். ஆமாண்ணா நான் ஏன் கொடுக்கணும் 22 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், இல்லைன்ட்டேன். முடியாது, நல்லா சொல்லு, கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் 22 அப்படின்னு திருப்பி கேட்குறாரு. ஏன்பா இல்லைன்னு சொல்கிறேன், சும்மா கொடுப்பியா கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போப்பா கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் போயிட்டு அப்படியே சுற்றினே என்ன பண்ணேன், இந்த மலையை சுற்றி வந்துட்டு அப்படியே என்ன பண்ணேன், நேராக கோயிலுக்குள்ளே போகிறேன். கோயிலுக்குள்ளே போகும்போது அப்படியே பராக்கா நான் சுற்றின்னு அங்கே ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே சுற்றின்னு வரும்போது அந்த கோயிலுக்குள்ளே பிரவேசம் ஆகும்போது பார்த்தா கோயிலேருந்து வெளியே வராது அவர், அந்த பெரியவர். அப்போயே நான் புரிஞ்சுக்குவேண்ணா, அது எப்படி நம்ம இவர் நொண்டி நடக்கிறவர் நமக்கு முன்னாடி எப்படி இங்கே வருவார், நாம் தான் அந்த கோயில் உள்ளே வரோமே, நம்ம ரமண மகரிஷி ஆசிரமத்துலேருந்து தான் வரோம். வந்து அப்படியே அங்கேயே சுற்றி பார்த்துட்டு அப்புறம் சாயங்காலம் டைமில் வரோம்.
வரும்போது பார்த்தா கோயில் உள்ளேருந்து வெளியே வராரு அவர், அந்த பெரியவர். எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா இது வம்பா போச்சு. அப்போ கேட்குறாரு, என்ன தம்பி, ரூ. 22 சிதம்பரத்துக்கு போனோம், கொடுக்க மாட்டியா அப்படின்றாரு அந்த பெரியவர். என்னடா வம்பா போச்சு, என்னங்க நீங்கள் ரொம்ப தொல்லை பண்ணுறீங்க. இல்லைங்க அப்படின்ட்டார். இல்லையா, சரி விடு அப்படின்ட்டு வெளியே போனவர். நான் என்ன பண்ணேன், கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகி அந்த அண்ணாமலையாரை போய் அங்கே ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த மண்டபத்து மேலே அவரை பார்த்துனே தரிசனம் பண்ண. அப்படியே அதுக்குள்ளே நான் பேரிச்சம்பழம் பாக்கிட்டு பொறி பாக்கிட்டு இந்த சிவலிங்கம். அப்போ எங்கள் பக்கத்தில் எங்கள் பெரியப்பா, எங்கள் வீட்டுக்குள்ள பக்கத்தில் பெரியப்பா இருக்குங்க, அவர் காசு கொடுத்தார். காசு கொடுத்து சிவலிங்கம் ஒன்று வாங்கினாடா அப்படின்னாரு. சரி, எங்கள் பெரியப்பா காசு கொடுத்து வாங்கினு சொன்னேன். சரி, உடனே அந்த சிவலிங்கம் 2 சிவலிங்கம் வாங்கியிருக்கேன், எனக்கு ஒன்று என் பெரியப்பா ஒன்று வாங்கின்னு நான் பாட்டு பையில் வச்சுன்னு இருக்கேன். அந்த பையை பக்கத்தில் ரைட் சைடில் பை வச்சுன்னு இருக்கேன். அந்த சமயத்தில் அந்த கிழமை வந்து என்னென்னா, அதே அந்த வயசானவர் மறுபடியும் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டார். பக்கத்தில் வந்து உட்காந்துன்னு என்னை உறுத்து பார்க்குறாரு. நான் தியானம் பண்ணுறேன்னா அப்படி எனக்குள்ளே ஒரு இமேஜினேஷன். அந்த ரிஷப வாகனத்தில் இருக்கிற சிவபெருமான பார்வதி அப்படியே பார்த்துனே தியானம் பண்ணி அப்படியே கண்ணை மூடின்னு அப்படியே அவங்கள இருதயத்தில் அப்படியே மனசில் பதிய வச்சு அவங்கள சிவபெருமானியும் பார்வதியும் தியானம் பண்ணுறேன் ஹிருதயத்தில். தியானம் பண்ணி பக்கத்தில் இந்த கிழமை வந்து பார்த்தா என்னை உறுத்து பார்க்குது. திரும்பி பார்த்தா என்னை உறுத்து பார்க்குது. டக்குன்னு பயந்துட்டேன். ஏங்க என்ன அப்படி பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னா, இல்லைப்பா, சிதம்பரத்துக்கு போனோம், ரூ. 22 ஒரு நாள் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாதா, என்னையா இது, ஏன்ப்பா எங்கே போனாலும் என்னை விட மாட்டேன், நீ தொல்லை பண்ணுறேன். உடனே என்ன பண்ணேன், இந்த பக்கத்தில் பை இருக்குது, அந்த பை எங்கன்னா தூக்கி போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை பையை அதில் பொறி பாக்கிட்டு பேசம் பாக்கிட்டு சிவலிங்கம்லாம் இருக்குது டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன். இந்த பக்கம் உட்காந்துருக்காரு அந்த பெரியவர், டக்குன்னு தூக்கி இந்த பக்கம் வச்சுனேன். ஒரு வேளை தூக்கி போயிட்டாருன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேண்ணா நான், அப்படியே எனக்கு ஒரு நினப்பு. உடனே அந்த பெரியவர் என்ன பண்ணார், என்னை உறுத்து பார்க்குறாரு. நம்ம தியானம் உண்மையாக தியானம் பண்ணால் சிவன் காட்சி அளிப்பார், ஆனால் சோதிப்பார். அப்போ அந்த பெரியவர் வந்து எனக்கு கிட்ட உறுத்து பார்த்து என்ன சொல்லு, ரூ. 22 தரையா தர மாட்டியா சிதம்பரம், ஏன்பா அதெல்லாம் கிடையாது, நீங்கள் போங்க, முதல்ல கிளம்புங்க, சும்மா தொல்லை பண்ணாதீங்க போங்க அப்படின்ட்டு. அப்புறமா போயாக. அப்போ அந்த பெரியவர் எழுந்து போயிட்டார். அப்போ திரும்பி பார்த்தா, ஆனால் அவர் போகல, அங்கேயே உட்காந்துட்டார். அப்போ திரும்பி கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே தியானம் பண்ணி கடந்து வந்து பார்த்தா அவர் போயிட்டாரா, பார்த்தா ஆள் காணோம். அப்பா நிம்மதிடா, இந்த கிழவன் தொல்லை ஓஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அந்த பையை எடுத்துன்னு நான் நேராக போனால், வெளியே போனால் நல்லா இருட்டாகி போச்சு. நம்ம அந்த மலையில் அந்த ஆசிரமத்தில் என் துணி பை வச்சுருக்கேன். இந்த பையில் வந்து என்னென்னா பொறி பாக்கிட்டு பேசம் பாக்கிட்டு இந்த சிவலிங்கம்லாம் இருக்குது, திருநூறு பாக்கெட்லாம் இருக்குது வெள்ளை பையில். சரி, எங்கே போகிறதுன்னு தெரியாமல் என்ன பண்ணேன், அட கடவுளே, இப்போ மலை ஏறணுன்னா இருட்டாக இருக்கும். அப்போல்லாம் லைட் கிடையாது, இந்த தெரு லைட்லாம் அப்போ கிடையாது, ஒரே இருட்டாக இருக்கும். அந்த மலை அதான் அந்த அடியில் மலை அடிவாரத்தில் அந்த வார்த்தை டக்குன்னு வரும்போது சரியா, சரி, அந்த மலை அடிவாரத்தில் சில ஆசிரமங்களுக்கு இல்லையா, அங்கே போகலான்னு போனால் போக முடியாது, இருட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியல. சரி, இப்படியே எங்கன்னா சுற்றின்னு எங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் என்ன பண்ண போய் படுத்துக்கினேன். பஸ் ஸ்டாண்டில் அந்த பையை வச்சு பார்த்தோன்னே அப்போ தான் எனக்கு சோதனை ஆரம்பம். ஜனங்களாம் நிறைய பேர் இந்த மாதிரி இருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை. நைட்டு 12 மணி எழுந்து பார்த்தா, சுற்றி பார்த்தா அப்போல்லாம் ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் கிடையாது, செல்ஃபோன்லாம் வராத நேரம் அது. அப்போ பார்த்தா என்னன்னா 97 98 சமயத்தில் அது பஸ் ஸ்டாண்டில் எல்லாம் பிளாட்ஃபார்மில் எல்லாம் நான் எல்லாம் பத்துனுங்கிறாங்க, நானும் பத்துலாம் சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் பத்துக்கினேன். படுத்துட்டு எழுந்து பார்த்தா ஜனமே காணும், வெளிச்செடி போய்க்கிறது. உடனே போலீஸ்காரன் வந்து என்ன பட்டுன்னு என்னை ஏந்துரா யாரா நீ அப்படின்னு. அப்போ சின்ன பையன் தானே, ஆனால் போலீஸ்காரன் வந்து என்னன்னா பட்டு 2 வச்சான் லட்டிலே, டப்புன்னு வச்சான். என்னங்க அப்படின்னு, யாரா நீ, எந்த ஊரா நீ, நான் சென்னை. நான் அப்போ சென்னை தெரியாது, மெட்ராஸ் இருந்தேன். பையில் என்ன வச்சுருக்க காமி அப்படின்னா, பையில் பார்த்தா சிவலிங்கம், பொறி பாக்கிட்டு பேசும்போது பாக்கிட்டு பார்த்துக்கோ அப்படின்னா. அப்புறமா இங்கெல்லாம் தங்கக்கூடாது, ஊரோட்டு வந்தேன் நீ போடா அப்படின்னு. இல்லை இங்கே ஆனால் பத்துக்கிறேன்னா பட்டு 2 வச்சான் பட்டாக்ஸ்லேயே, என் பட்டாக்ஸ்லேயே போலீஸ்காரன் லட்டிலே பட்டு 2 வச்சான். ஓடிப்போ, இங்கெல்லாம் தங்கக்கூடாது, ஓடிப்போ, எங்கனா போய் படுப்போ அப்படின்ட்டு போலீஸ்காரன் 2 அடி அடித்தான். 2 அடி வாங்கிக்கின்னு சரி எங்கே படுக்குது, தூக்க கண்ணு நல்லா அரை தூக்கத்தில் இருக்கேன். நேராக போனால் அங்கே ஒருத்தர் அழுதுனுக்குறாங்க. அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு வீட்டில் பணத்தை போட்டு அழுதுனுக்குறாங்க. பக்கத்தில் பார்த்தா அண்ணாண்ட பார்த்தா ஒரு மண்டபம் இருந்தது.
அந்த மண்டபத்தில் போய் படுத்துக்கினேன். நல்ல ஒரு மண்டபம் கிடச்சிதுறான். அந்த மண்டபம் பார்த்தா அது சுடுகாடு. அது ஹரிச்சந்திர மண்டபம். அது அந்த ஹரிச்சந்திர மண்டபத்தில் ஹரிச்சந்திரன் பக்கத்தில் இருக்கிறாரு. பக்கத்துலேயே நான் போய் என்ன பண்ணேன், அந்த பையை வச்சுன்னு படுத்து நல்லா தூங்குறேன். தூங்குனே 2 பசங்க வந்தானுங்க. நோ இது சுடுகாடுண்ணா, இது இங்கே வந்து பத்துனுக்குறேன். ஏன்பா தூக்கத்தில் இருக்கிறேன், ஒன்றுமே தெரியாதுப்பா, இது சுடுகாடா? சரி, இந்த பக்கத்தில் இந்த மண்டபம் நல்லா இருந்தது, இந்த 4 கால் மண்டபம். அதில் பார்த்தா நடுவில் ஹரிச்சந்திரன் சிலை இருக்குது. திருவண்ணாமலை இன்னி கூட போனீங்கன்னா இருக்கும். அது சுடுகாடு. அது அந்த ஹரிச்சந்திரன் பக்கத்தில் நான் படுத்துக்கினேன். ஏப்பா நீ தான் பார்த்தோண்ணா அப்படின்ட்டு படுத்துக்கினேன். சுடுகாட்டில் படுக்க வச்சிடறான் பாரு. அவன் இடத்துக்கு இட்டு போயிட்டான் பாரு. யார்? சிவபெருமான். அதுங்க தான் எல்லாமே ஒத்துமையாக வருது. பக்கத்தில் பணத்தை போட்டு அழுதுங்க கிடக்குறாங்க நைட்டெல்லாம். பக்கத்துலேயே வீடுலாம் இருக்குது. அந்த வீட்டில் ஒருத்தர் செத்துட்டுக்கிறாங்க, அழுதுங்கிறாங்க. நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், அந்த மண்டபத்தில் பார்த்துக்கும்போது அந்த 2 பசங்க வந்தானுங்க, சின்ன பசங்க. அண்ணா ஏன்னா இங்கே பார்த்துக்கிறீங்க, வேணா நம்ம ஆட்டோ இருக்குது, அந்த ஆட்டோவில் பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. சரி, அந்த ஆட்டோவில் என்ன பண்ணாங்க, கவர் க்ளோஸ் பண்ணி சைடில் அந்த ஆட்டோவில் பார்த்துக்கினேன். படுத்துக்கினோடனே நான் என்ன பண்ணேன், அப்படியே செம்ம குளிர், சரியான குளிர், மலை பிரதேசம்ல செம்ம குளிர் தாங்க முடியாமல் அப்படியே படுத்துக்கின்னு ஒரு பட்டன் சட்டையில் வந்து ஒரு பட்டனை மட்டும் கழட்டி விட்டேன். சட்டையில் உள் பாக்கெட்டில் வச்சுக்கிறேன் நான் காசு. என் சட்டையில் மேல் பாக்கெட்டில் உள் பாக்கெட்டில் காசு வச்சுருக்கேன் 180 ரூபா. அப்படியே வச்சுன்னு அப்படியே என்ன பண்ணேன், அப்படியே தூங்கிட்டேன். இந்த பசங்க 2 பசங்க என்ன பண்ணாங்க, ஆட்டோவில் வந்து எட்டி பார்க்குறானுங்க. என்னடா எட்டி பார்க்குறேன், என்னடா அப்படின்னா, இல்லைண்ணா நான் தூங்கிட்டேன்னு பார்த்தேண்ணா, வேறு இல்லை, நல்லா தூங்குனா, நம்ம ஆட்டோ தானே, நீ தூங்குனா அப்படின்ட்டு அந்த பசங்க போயிட்டாங்க. நான் பாட்டு பையை வச்சுன்னுக்கிறேன். பையை வச்சுன்னு அப்படியே தூங்கிட்டேன். நல்லா தூக்கம், சரியான தூங்கிட்டேன். காலைல எழுந்து பார்த்தா அப்படியே இருக்குது, பையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. பொறி பாக்கெட்டு, பேஷன் பாக்கெட்டு எல்லாமே அப்படி தான். சிவலிங்க அப்பா நல்ல படம். அப்போ திரும்பி பார்த்தா பாக்கெட்டில் பார்த்தா 180 ரூபா அவுட். அது எப்படி எடுத்துருப்பானுங்கோ, ஒரு சட்டை பட்டனு ஒரு பட்டனு திறந்துருக்குது, உள் பாக்கெட்டில் கை விட்டு எப்படி எடுத்துருப்பானுங்க. எனக்கு அந்தளவுக்கு உணர்வு இல்லாமல் தூங்கியிருப்பேன். நல்லா தூங்கிட்டேன். 180 ரூபா அவுட். 10 பைசா இல்லை கையில். என்ன பண்ணுறது? உடனே நேராக போனேன். அப்போ இது திருவண்ணாமலை இல்லை, திருட்டண்ணாமலை. இது திருடங்கள் நிறைய இடம் அது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் அந்த வீட்டாண்ட இருக்கிறவங்களாம் கேட்குறேன், ஏம்மா இது ஆட்டோ வந்து யாருதுமா, உங்களுக்கு தானேம்மா, இந்த பசங்க 2 பசங்க யாரோ திருட்டாங்கம்மா காசு, என் காசு இல்லைம்மா. 6 மணி சாயங்காலம் காலைல பார்த்தா 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி 6:30 மணி. யோ எங்கடா போயா, இங்கே யார் திருடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டு பசங்க தான் நல்லா தெரியுது. அந்த வீடுங்களாம் இருக்குது பக்கத்தில் சுடுகாடு. அந்த வீட்டாண்ட இருக்கிற பசங்க தான் நல்லா தெரியும், அவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த திருட்டு பசங்க. ஆனால் அவங்க சொல்ல மாட்றாங்க. ஏங்க யாரோ பசங்க 2 பசங்க வந்தானுங்க, அவன் தான் வந்து எனக்கு படுக்க வச்சாங்க இந்த ஆட்டோவில். யோ முதல் கிளம்பியா போயா. இல்லைங்க என் பாக்கெட்லேருந்து காசு அடிச்சிட்டாங்க, யாரும் கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் உங்களுக்கு தெரியுமா, அவங்க தெரியுமான்னு கேட்குறேன். அவங்களுக்கு எதுவும் தெரியாது, கிளம்பியா முதல்ல இந்த இடத்துல அப்படின்ட்டு துரத்தி விட்டாங்க. எங்கே பார்த்தாலும் துரத்தி விட்ற மாதிரி தான் இருக்கும். முன்னால் இருந்த மரியாதை இன்றைக்கி கிடையாது, எல்லாம் துரத்தி விட்ற மாதிரி இருக்குது. என்னடா அது சரி நம்மளுக்கு. அப்புறம் பார்த்தா இந்த திருவண்ணாமலையை திடீர்னே வந்தேன். திருவண்ணாமலையில் திருட்டண்ணாமலை. என் பணம்லாம் பறி போச்சு. பணம் பறி போச்சு, பட் கோவம் வராது, அப்படி தான் திட்டுவேன். பயமாக திட்டுட்டு அப்புறம் நேராக போகிறேன் அந்த ஆசிரமத்துக்கு. நான் பை வச்சுனேன், துணி பையை. அந்த ஆசிரமத்துக்கு ஏன்பா நைட்டு வரல நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சாமி, அவர் சாமியார் ருத்ராட்சம்லாம் போட்டிருக்காரு. இல்லை சாமி, இது மாதிரி வந்து நைட்டு போய் நான் வரத்துக்கு பயமாக இருக்குது, அதனால் நான் அங்கேயே தங்கிட்டேன், பஸ் ஸ்டாண்டில் போய் தங்கிட்டேன். இது போல் நடந்த விஷயம் போல் நடந்துச்சு, யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க 180 ரூபா, இருந்த காசு காணும் சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு. ஏன் நீ உன் திமுரு, நீ நைட்டே வந்துடணும், இங்கே வந்துருந்தால் நீங்கள் இந்த ஆசிரமத்தில் பத்துடலாம். உன்னை யார் இதுக்கு பஸ் ஸ்டாண்டில் சுடுகாட்டெலாம் போய் படுக்க சொன்னேன். அதெல்லாம் என்ன இப்போ நீ சொன்ன உடனே பரிதாப்பட்டு உனக்கு காசு கொடுத்துருவாங்களா அப்படின்றது அந்த சாமியார். என்னடா அது எப்படி சொன்ன? இல்லைங்க உங்களுக்கு காசு எதிர்பார்க்கலங்க, இது போல் நடந்தது சொன்னேன் நான் அப்படின்னேன். உடனே பையெல்லாம் மொத்தம் எடுத்துன்னு போது கிளம்பு, நீ உன் துணி பையெல்லாம் எடுத்துக்கும் போது கிளம்பு, நான் சாத்தணும், ஆசிரமத்தை சாத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு அவர். சரின்னு சொல்லிட்டு உடனே துணி பையை எடுத்துன்னு, ஏங்க இவ்வளோ ஹாஷாக பேசுகிறீங்க, சரி விடுங்க, நானே காசு எழுந்துட்டு கஷ்டப்பட்டுக்கிறேன், என்னை வந்து எப்படி சொல்கிறீங்க, முதல்ல கிளம்பியா நீ, முதல்ல பையை எடுத்துன்னு போது கிளம்பு. நைட்டு வருஷம் நான் வரல, எங்கேயோ சுற்றிட்டு வந்துக்கிறேன். அப்போ இப்போ வந்து நான் காசு இறந்துட்டேன், காசை விட்டேன், ஒழுங்காக இங்கே சேஃப்டியாக தூங்கிடலாம்ல, உன்னை யார் வெளியெல்லாம் போய் தாங்க சொன்னேன் அப்படின்னு திட்டுறாரு. நீ முதல் கிளம்ப, நான் வெளியே போனோம், ஆசிரமம் சாத்தின்னு நீ வெளியே போக, முதல் துணி பை எடுத்துன்னு கிளம்ப அப்படின்னாரு. சரி துணி பை எடுத்துன்னு வெளியே வந்துட்டேன்.
வெளியே வந்தோடனே அவர் வந்து அந்த கேட்டை போட்டு லாக் பண்ணிட்டார். அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மலைக்கு கொஞ்சம் தொலைவு போனவுடனே ஒரு ஆசிரமம் இருந்தது. அப்போது ஒரு பெரியவர் வந்தார். தம்பி ஏதாவது காசு இருந்தால் கொடுப்பா, காசு இருந்தால் கொடுப்பா அப்படின்னு சொல்லி. ஒரு 5 ரூபா 10 ரூபா. நானே காசை விட்டுட்டு தான் கஷ்டப்படுறேங்க, இந்த பையை கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. மேலே ஒரு சாமியார் இருக்கார். அவர் வந்து 9 வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறாரு. அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா. நான் அந்த பெரியவர்களை விஷயத்த சொன்னேன். இது போல் பணத்தெல்லாம் கைவிட்டேன், இப்போ நான் மெட்ராஸ் போய் ஆகணும், கையில் காசு இல்லை, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொன்னேன். நீ வந்து நான் வந்து உங்களுக்கு காசு கேட்கல நினச்சா, நீயே காசு இல்லைன்றியா, சரி இந்தா இந்த பையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு. பார்த்துக்கிறேன். நீ வந்து ஒன்று செய். பையெல்லாம் பார்த்து சொல்ல, இது போல் கஷ்டமாயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி ஊருக்கு போய் சேர்றதுன்னு தெரில அப்படின்னு அவர்களை பெரியவர்களை. அவர் என்ன சொன்னார், பொறுமையாக சொன்னார், கவலைப்படாத, நீ போய் மேலே ஒருத்தர் 9 வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறார், அவர் பேர் நாராயணகுருன்னு பேர், அவர்களை போய் தரிசனம் பண்ணிக்கோ, அவரை போய் பாரு, உனக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றம் ஏற்படும். என்ன சாமி, நானே காசு இழந்துட்டு கஷ்டப்படுறேன், அவரை போய் பார்க்க சொல்கிறேன். இல்லை, நீ மலையில் ஏறி போய் பாரு அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விமோசனம் கிடைக்கின்றாங்களே, நம்ம ஆன்மீகத்தில் நம்பிக்கை உடையவன் தானே, சரி போகலான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு என்ன பண்ணேன், அந்த மலை ஏறுறேன். மலை ஏற என்னடான்னா ஒரு பயம் வந்துடுச்சு. ஏன்னா பாம்பு கும்பு வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகிறேன். அந்த பெரியவர்களை அந்த பையை ஒப்படைச்சிட்டேன், துணி பையை, நீங்கள் இங்கே வச்சுங்க, நான் மேலே போயிட்டு வரேன். அப்போ அந்த பொறி பாய்க்கிட்டு அந்த சிவலிங்கம் பாய்க்கிட்டுலாம் இருக்கிற அந்த பையன் அவர்கள் கொடுத்துட்டேன், இது கொஞ்சம் பார்த்துக்குன்ட்டு. பார்த்துட்டு மேலே போகிறேன். அந்த மலை ஏற போனால் யாருமே கிடையாது. ஒரே பயமாக, பகல் தான் ஆனால் பயமாக இருக்குது. அப்போ யாருன்னா இருக்கிறீங்களான்னு கேட்டுன்னு போகிறேன். மேலே போனால் பயம் அதிகமாகுது. என்னடா அது, இந்த மலை திருவண்ணாமலை மலை இப்போல்லாம் ஏறத்துக்கு அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எங்களுக்கு அந்த அலோடு உண்டு. அப்போது நான் மலை ஏறுறேன். ஏறும்போது பார்த்தா எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி போகும்போது பார்த்தா, அப்புறம் பார்த்தா ஒரு பயம் வந்துடுச்சு. பயம் வந்தோடனே சிவபெருமானை வணங்கலை, பார்வதி அம்மா வணங்குறேன். அம்மா தாயே பார்வதி, இந்த சிவன் வந்து என்னை சோதிக்கிறாரு, அவர் வேணாம் எனக்கு, அப்பா வேணாம், அம்மா தான் எனக்கு வேணும் அப்படி சொல்லி பார்வதி தாயை நமஸ்காரம் பண்ணி பார்வதி தாயை இப்போ நினச்சி புலம்புறேன். அம்மா தாயை என்னை காப்பாற்றுமா, உன் பிள்ளை வந்திருக்கேன், இப்போ பணத்தெல்லாம் இழந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனே புலம்புறேன். இப்போ பணத்தெல்லாம் இழந்து நான் எப்படிம்மா ஊருக்கு போய் சேர்றது, நான் இப்போ மெட்ராஸ் போய் சேரணுமே, என்னை நீ தான்மா காப்பாற்றணும், நீ தான் தாய் கருணையுடையவோ, அதனால் சொல்லிட்டு உண்ணாமலை அம்மா தாயேன்ட்டு, ஏன்னா சிவனுக்கு தான் கருணை இல்லையே, திருட்டு அண்ணாமலையாச்சே, அதனால் அவன் மேலே எனக்கு கோவம், சிவபெருமான் மேலே. அதனால் வந்து பார்வதி இடத்துல பிரார்த்தனை பண்ணி அழுது புலம்பின்னு நேராக மேலே போகிறேன். போன உடனே பார்த்தா கீழே ஒரு ஆசிரமம் வந்தது. அவர் பாட்டு அந்த கையில் ஸ்டிக் வச்சுன்னு இப்படி வான்ட்டு கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அவருக்கு மேலே இன்னொரு சாமியார் இருக்கார், இது கீழே ஒரு சாமியார். இவர் கோமனை மட்டும் கட்டின்னு இருக்கார். உள்ளே போனால் அவர் ஆயுஷம் பண்ணார். அப்படியே வழியில் போனோன்னு இது போல் நடந்தது, எதுவும் பேசக்கூடாது. அப்புறமா உள்ள ஒரு சிஷ்யர்லாம் இருந்தாங்க. அவர் ஒரு குரு கருப்பாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒரு இந்த மண் சட்டியில், அதான் மண் குடுவையில், சின்ன குடுவையில் தண்ணி கொடுத்தாரு. சில்லுன்னு இருந்தது அந்த தண்ணி, அதை குடித்தேன். அப்புறம் ஒரு பச்சையில் ஒன்று கொடுத்தாரு. அந்த பச்சையில் கொடுத்தோடனே அதை சாப்பிடுங்க, வாயில் போடுங்க அப்படின்னாரு. அந்த பச்சையில் சாப்பிட்டா திடீப்பாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டு அந்த பச்சையில். நான் சொல்கிறேன் இல்லையா, அது கீழே இருந்தாருன்னு அவர். இல்லை அந்த மலைக்கு மேலே ஒரு ஆசிரமம் இருந்தது, அந்த ஒரு குகை இருந்தது. அந்த குகைக்குள்ளே அவர் ஒரு மகாத்மா இருந்தார். அந்த மகாத்மா கோவணம் கட்டின்னு இருக்கார். அவர் என்ன பண்ணார், அவருடைய சிஷ்யர் தான் வந்து என்னை அந்த ஸ்டிக்கை வச்சு அடிச்சு அப்படியே இந்த பக்கம் வான்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாரு. உள்ளே போய் குருநாதர் போய் பாரு அப்படின்னாரு. குருநாதர் போய் பார்த்தா அவர் கூட சிஷ்யர்லாம் இருக்காங்க. அவர்கள் நான் சொன்ன இது போல் வந்தவொடனே எனக்கு பிக் பாக்கெட்டில் வச்சுட்டாங்க, பணம்லாம் செலவாகி போச்சு, நான் என்ன பண்ணுறது, பணம்லாம் போயிடுச்சு, நான் எப்படி ஊருக்கு போய் சேர்த்துன்னு தெரியல. உடனே குறைய சொல்லிக்கிறேன். உடனே அந்த தண்ணி குடிக்க சொன்னால் தண்ணி குடித்தேன். அவளுமா ஒரு இலையை கொடுத்தார், பச்சை இலை. அந்த பச்சை இலை சாப்பிட்டா செம்ம தித்திப்பாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த இலை. சரி, அதை மென்று சாப்பிட்டுட்டு அந்த மகாத்மா சொல்கிறார், நீ இதெல்லாம் வந்து அங்கே போய் மேலே போய் புலம்பக்கூடாது, அந்த நாராயணகுருவத்தில் போய் நீ புலம்பக்கூடாது, அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வா போதும், நீ தரிசனம் பண்ணாலே போதும், நீ சங்கல்பம் பண்ணிக்கோ அது போல் மெட்ராஸ் போகணுன்ட்டு, அதுபோல் அவர் தரிசனம் பண்ணாவே உனக்கு நல்லது நடக்கும், போ. ஆனால் எதுவும் போய் அங்கே போய் குரலாம் சொல்லக்கூடாது, அங்கே போய் புலம்பக்கூடாது, எங்கள் புலம்புன மாதிரி நீ புலம்பக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். இந்த குருநாதர், இந்த சாமியார்.
உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த தண்ணி ஒன்றும் குடிக்கிறியான்னு. இல்லை போதும் அப்படின்னு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மேலே போகிறேன். அதுக்கு மேலே போகும்போது மலை மேலே போகும்போது மேலே போக பார்த்தா ஒரே பயமாக இருக்குது. பயப்படாதீங்க போவோம் அப்படின்ட்டு இவர் சொன்னார் கீழே இருவர். சரி நான் போனேன் பார்த்தா பயமாக இருக்குது. அவன் பார்வதி தாயே, அம்மா தாயே, பார்வதி தாயே தான் நம்ம அவரே அம்மா தாயே அம்பிகை பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு என் சக்தி தேவி தாயே அப்படி ஈஸ்வரி அப்படின்ட்டு அவ்வளோதான் நினச்சின்னு போகிறேன். போனவொடனே பார்த்தா அங்கே பார்த்தா ஒரே குரங்குலாக இருக்குது. என்னடா அது, நிறைய குரங்குகள் இருக்குது. இந்த குரங்குகள் இவ்வளோ குரங்கு சுற்றி குரங்கு உட்காந்து இருக்குதே, இப்போ இந்த மலை கிட்ட நான் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் குரங்குகள் இருக்கும்போது அங்கே மனுஷன் இருப்பான் தெரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன பண்ண, யாருன்னா இருக்கீங்களா யாருன்னா இங்கே இந்த கொஞ்சம் குரல் கொடுங்களேன், அந்த குரங்கு பயமாக இருக்குது எனக்கு, அந்த குரங்கு ஏன்னா வந்து பூரிச்சுன்னா அப்படின்ட்டு பயமாக அந்த குரங்களை பார்த்து பயந்து அதுக்கு மேலே நான் ஸ்டெப் வச்சு நடக்கலை. அப்போ யாரோ அங்கே யூரின் பாஸ் பண்ண வந்தார் ஒருத்தர், ஒரு சிஷ்யர். அவர் என்ன பண்ணார், யார் பாணி அப்படின்னு. இல்லை சாமி பார்க்க வந்தேன் நான், இந்த குரங்குலாம் நிறைய இருக்குது பயமாக இருக்குது மேலே வர்றதுக்கு. குரங்குலாம் ஒன்றும் பண்ணாது, நீ வா அப்படின்னாரு. குரங்குலாம் ஒன்றும் பண்ணாது, வா இல்லை பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் வாங்கலாம் கீழே வாங்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் கீழே வந்தோடனே அவர் கையை பிடிச்சின்னு நான் போனேன். கையை பிடிச்சின்னு மேலே போனோடனே அப்போ கல்யாணம் ஆகாத காலம். அப்போலாம் மேலே போனோடனே அவர் இட்டும் போய் அந்த மலையில் பார்த்தா ஒரு பந்தல் மாதிரி போட்டுருந்தது. அந்த கொடிகள்லாம் வச்சு ஒரு அழகான பந்தல், அது ஒரு ஆசிரமம் மாதிரி அழகாக சின்ன பந்தல். அந்த பந்தலில் ஒரு சாமியார் உட்காந்துருக்கார். ஒல்லியாக இருக்கார், எலும்புந்தோலுமாக ஒல்லியாக இருக்கார். ஆனால் அவர் பேச மாட்டார், மௌனமாக. சிஷ்யர்கள்லாம் திட்டுறார், அப்படின்னு அவர் கொம்பு ஒன்று வச்சுட்டார். அந்த கொம்பில் அடிப்பாராம் சிஷ்யர். அவர் எப்படியோ அப்படி வா இது பண்ணுன்னு சொல்லிட்டு திட்டுறாரு, மௌனத்திலே பேசாமே. அப்புறம் பார்த்தா அவர் சிஷ்யர்லாம் என்ன பண்ணாங்க, அவர் ஒரு புஸ்தகத்தினுடைய பாட்டை வந்து பாடுறாங்க, புஸ்தகத்தில் படித்து பாட்டாக பாடுறாங்க. அவர் அதாவது குருநாதரை ஸ்துதிக்கிறாங்க. அந்த சீடர்கள்லாம் சுற்றி நின்றுட்டு உடனே அப்புறமா எங்களுக்கு மூலிகை டீ ஒன்று இருந்தது. அந்த மூலிகை டீ வந்து எனக்கு கொடுத்தாங்க எல்லாருக்கும். அங்கே பார்த்தா சிங்கப்பூர்லேருந்து 2 கப்புள்ஸ் வந்திருந்தாங்க. அப்போ 2 ஜோடி அவங்களும் அங்கே வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து ஒரு கைடன்ஸ் அவர் கூட வந்திருக்கார். மொத்தம் 5 பேர் வந்திருக்காங்க. அப்பா நம்ம போகும்போது இவங்களோடய போயிடலாம், நம்ம தனியாக போக வேண்டிய அவசியம் இல்லை மலையிலேருந்து கீழே இறங்கும்போது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அவங்களோட ஓட்டிக்கிட்டு அப்படியே என்ன பண்ண சுற்றி என்ன பண்ணாங்க. இது போல் அவர் நமஸ்காரம் பண்ணினாங்க. அப்போ அவர் கொடுத்த மூலிகை டீ குடிக்க சொன்னாங்க. நாங்கள் அந்த மண் சட்டியில் சின்னதாக இருக்கும் மண் சொப்பு, அதில் வந்து குடிக்க சொன்னாங்க. அதில் மூலிகை டீ குடித்தோம். வாயில் குடிச்சோன்னே டக்குனு அது ஒரு மாதிரி இருந்தது. அது அந்த டீ கடகடன்னு வாயில் குடிச்சிட்டேன். ஆனால் அந்த மகானுடைய பிரசாதம் இல்லையா, அது குடிச்சிட்ட உடனே அப்புறம் அவர் பார்த்தா என்னென்னா ஒரு மைக்கா கவர், அதை என்ன பண்ணார், நெத்தி போட்டு கட்டி வச்சுருக்காரு. முகத்தை மூடி இருக்கார் அந்த சாமியார் நாராயணகுரு. நடா நம்ம வந்தோமே அவர் முகத்தை கூட பார்க்க முடியலையே, தர்ஷனம் கொடுக்க மாட்டாரே அப்படின்னு அப்படி மனசில் நினச்ச உடனே டக்குன்னு அப்படி மூஞ்சி அப்படி தூக்கி காமிச்சார். முகத்தை பார்த்தா அவ்வளோ தேஜஸாக இருக்குது, வெளியேன்னு இருக்கிறார். செம்ம தேஜஸ் அவர் அந்த நாராயணகுரு. 9 வருஷமாக சாப்பிடாமல் இருக்கிறாராம். அது எப்படி தான் இருக்க முடியுமோ தெரில. அவர் தரிசனம் பண்ணேன். சரி ஒரு முகத்தை கூட தரிசனம் பண்ண முடியலையேன்னு நினச்சேன். அடுத்த நிமிஷத்தில் பார்த்தா அவர் முகத்தை அப்படி தூக்கி காமிச்சார். அப்போ அவர் முகம் தரிசனம் ஆச்சு. ஆனால் பயங்கர கோவப்படுறாரு. அந்த சிஷ்யரில் பார்த்தா தடியில் வந்து தரையில் தட்டுறாரு, இப்படி வா அப்படி பண்ணு, இது பண்ணு, அதை செய், இது செய் அப்படின்ட்டு சிஷ்யரில் அடிப்பாராம் அவர். அப்புறமா பார்த்தா அந்த மௌனத்திலே என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கட்டளையிடுறாரு. அவங்க அந்த வேலைலாம் செய்கிறாங்க அந்த சிஷ்யர்லாம். அவர் புகழ்ந்து பாடினாங்க பாடல்கள்லாம், எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த பாடல்லாம் கேட்டு அப்போ என்ன பண்ணார், அந்த சீடர்கள் சொன்னாங்க, நீங்கள் போய் அங்கே பக்கத்தில் அந்த ஜோதி ஏற்றுற இடம், அந்த திருவண்ணாமலை ஜோதி தீபம் ஏற்றுறாங்களே அந்த இடத்துல என்ன பண்ணாங்க, அங்கே சுற்றி பார்த்தா வழணுக்குது அந்த தீபம். பார்த்தா இடத்துல அது தீபம் டைமில் போனோன்னா என்னன்னு தெரில, அவங்க தான் வழணுது. சரி சொல்லி என்ன பண்ண, அந்த சுற்றி பார்த்தா குரங்கு உட்காந்துது, அங்கே போய் தியானம் பண்ணுங்க அப்படின்னா. அந்த திருவண்ணாமலை உச்சியில் இன்னும் தியானம் பண்ணால் மேகம்லாம் எங்கள் கீழே போகுது. அந்த மேகம்லாம் எங்களை உராசின்னு போகுது. அப்படியே டக்குன்னு அந்த இடத்துல அப்படியே தண்ணியாகிடுது. அந்த மேகம்லாம் எங்களுக்கு கீழே போகுது, அந்த மேகங்கள்லாம் அப்படியே உராசின்னு போகுது. அந்த மலையை அப்படியே தண்ணியாகிடுது. அந்த இடத்துல எங்களுக்கு குளிருது, செம்ம குளிர் அந்த இடத்துல. அப்புறம் அந்த நாங்கள் போய் உட்காந்து தியானம் பண்ண சொன்னாங்க. அந்த கப்புள்ஸு அந்த 2 பேர், அப்புறம் 5 பேர் மொத்தம், நான் 1 6
நான் 6 பேர் உட்காந்து தியானம் பண்ணுறோம். அந்த மலைக்கு மேலே உட்காந்து தியானம் பண்ணுறோம். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தியானத்துலேயே புத்தி போவோம். சுற்றி குரங்கு உக்காந்துன்னு இருக்குது, பயமாக இருக்குது. அப்படியே அந்த குரங்கு எங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்குது. அப்படியே தியானம் பண்ணிவிட்டு அப்புறமா எழுந்த உடனே எனக்கு என்ன நோக்கம்னா தியானம் பண்ணுறதுல நோக்கம் இல்லை, இவங்களை விட்டுறக்கூடாது. ஆமாம், அங்கே வந்திருக்காங்களே சிங்கப்பூர் கப்புள்ஸு, அவங்களோட போயிடணும் அப்படின்னு தான் எனக்கு நோக்கம். எப்படியாவது வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் தான் என் நோக்கம். சரி, என்ன பண்ணேன், அப்படியே வந்தேன் அவரிடத்துல. சரி, ரொம்ப சந்தோஷம் சாமி, அவரை தரிசனம் பண்ணிட்டு மனசுக்குள்ளே நினச்சினேன், எப்படியாவது எனக்கு மெட்ராஸில் கொண்டு போய் சேர்த்துருங்க, நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தியானம் பண்ணிவிட்டு அவர்கள் சொல்லக்கூடாது இல்லையா, குரலாம் கீழே இருக்கிற சாமியார் சொல்லியிருக்காரு. அதனால் சொல்லாமல் நான் பாட்டுக்கு அந்த கப்புள்ஸோடு நான் பாட்டு அப்படியே ஓட்டின்னு வந்துட்டேன். நீங்கள் எங்கேருந்து வரீங்க கேட்டாங்க அந்த கப்புள்ஸு. இங்கிலீஷில் பேசினாங்க. சிங்கப்பூர் கப்புள்ஸ் அவங்க 2 பேர், அதான் 4 பேர் ஜோடியாக வந்தவங்க. அவங்க என்னென்னா இங்கிலீஷில் கேட்டால் நான் தமிழில் சொன்னேன், இல்லை எனக்கு இங்கிலீஷ், நான் மெட்ராஸ்லேருந்து வரேன் அப்படின்னு கொஞ்சம் இங்கிலீஷில் பேசினேன். அப்புறமா சரி என்ன, அப்புறம் என்னை பற்றி விசாரித்தாங்க. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ படிச்சிருக்கேன் அப்படி விசாரித்தாங்க. அப்படியே அவங்க கூட பேசினே வந்தேன். அப்போ அந்த கைடன்ஸ் என்ன பண்ணால் தமிழில் பேசுகிறவர், அவர் எங்களுக்கு சொன்னார், என்னப்பா 8 நாள் போல் நான் காசுலாம் விட்டேங்க, இப்போ மெட்ராஸ்க்கு எப்படி போய் சேர்றதுன்னு தெரில அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்தோம். ரொம்ப தொழில் இறங்கினா கூட நான் ரொம்ப தொழில் நடக்க முடியலை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா. அங்கே ரெஸ்ட் எடுத்து உட்காரும்போது அங்கே சொன்னேன் நான் போல், இது போல் நான் மெட்ராஸ்லேருந்து வந்தேன், இது போல் காசெல்லாம் விட்டுட்டேன், இப்போ ஊருக்கு போய் எப்படி சேர்றதுன்னு தெரில, எங்கேயாவது வேலை வெட்டி செய்து சம்பாதிச்சுன்னு தான் போனோம் அப்படின்ட்டு போனேன். அப்போ அந்த 2 சிங்கப்பூர் கப்புள்ஸ் தான் சொல்லிடுறாங்க. 2 பேர் பேசிக்கிறாங்க, நம்ம போகும்போது அவர் காசு கொடுத்துடலாம், அவர் பஸ் காசு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ தான் மனசில் பால் பாத்தின மாதிரி இருந்தது. அப்பா சந்தோஷம். சரி, அப்படியே இறங்கி வந்துனே உடனே அந்த கைடன்ஸ் என்ன பண்ணார், அந்த கைடன்ஸு அவர் காசு கொடுத்துட்டு அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறமா அந்த மலையிலே இன்னொரு வழி இருக்குது, அந்த வழியில் போனால் யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்துக்கு போகலாம். அப்போ யோகிராம் சரத்குமார் ஆசிரமத்துக்கு போகிறோம், நீங்கள் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க அந்த 2 சிங்கப்பூர் கப்புள்ஸும். இல்லை, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும் அப்படின்னு சொன்னேன். சரி, இந்தாங்க காசு வச்சுங்க. இல்லை சரி, நான் கிளம்புறேன்னு. இல்லை இந்த காசு வச்சிங்கன்னு சொல்லிட்டு எனக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. எனக்கு டிக்கெட் 35 ரூபா. திருவண்ணாமலையிலேருந்து சென்னைக்கு வரத்துக்கு, பூக்கடைக்கு வரத்துக்கு, பூக்கடையில் தான் பஸ் ஸ்டாண்டு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு கிடையாது, பூக்கடை தான் பஸ் ஸ்டாண்டு, பாரிஸ் பஸ் ஸ்டாண்டு. அப்போ எவ்வளோன்னா 35 ரூபா. எனக்கு 35 ரூபா இருந்தால் போதும்னு. இல்லை, நீ சாப்பிட்ருக்க மாட்டீங்க, 10 ரூபாய்க்கு. அப்போ 10 ரூபாய்க்கு சாப்பாடு கிடைக்கும், ஏன்னா 10 ரூபாய்க்கு சாப்பாடு சாப்பிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னாங்க. உடனே 50 ரூபா கொடுத்தாங்க. இல்லைங்க 35 ரூபா தான், அப்படியே நான் போயிடுவேன். இல்லை பரவாயில்ல, 50 ரூபா வச்சிங்கன்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்தாங்க. அந்த 50 ரூபா அன்றைக்கி 500 ரூபா மாதிரி, இன்றைக்கி 500 ரூபா மாதிரி, அன்றைக்கி 50 ரூபா கொடுத்துது. அந்த 50 ரூபா வாங்கிக்கினேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸுங்க எனக்கு. இல்லை, நீங்கள் யோகிராம் சத்துங்களோட ஆசிரமத்துக்கு வந்து பாருங்கள், அவர் அந்த மகாத்மா தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு. இல்லைங்க, நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதுங்க, நான் கிளம்புறேங்க, நான் பயந்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கீழே பார்த்தா ஒருத்தர் கால் நொண்டியாக இருந்தார், அதே மாதிரி காலில் கட்டுப்பாடு இருந்தார். அவர் இல்லை என்ன பண்ணார், ஏதாவது தர்மம் பண்ணு தம்பி அப்படின்ட்டு, தர்மம் பண்ணுப்பா அப்படின்னு கேட்டார். உடனே 50 ரூபா இருக்குது, 5 ரூபா கொடுக்கலாம். உடனே 5 ரூபா சில்லறை மாற்றி 50 ரூபா நோட்டாக கொடுக்கல, சில்லறையாக தான் கொடுத்தாங்க. அதில் என்ன பண்ணால் 5 ரூபா எடுத்து இந்தா பிடிங்கன்னு சொல்லிட்டு முதல்ல 5 ரூபா அவருக்கு தானம் பண்ணேன். தானம் பண்ணிவிட்டு வரேன். ஏன்னா இனிமேல் யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கிழமை அந்த கிழமை ஆனால் கெச்சார் வச்சுக்க அவர், எனக்கு அவருக்கு இருக்குது ட்ரீட்மெண்ட்டு. ஆனால் அப்புறமா கிடைக்கல. நான் சொல்கிறது எத்தனையோ வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு செம்ம கோபம். அந்த கிழமை வேறு யாரும் இல்லை, யார் சிவபெருமான் தான் அதை சோதிக்கிறது அந்த கிழமை. ஆனால் அவர் எனக்கு செம்ம கடுப்பாகி போச்சு. எனக்கு 22 ரூபா கேட்டால் கொடுக்கலன்னா இது போல் காசெல்லாம் பறிப்பியா, 180 ரூபா அவுட், ப்ரிப்பேர்ட் ஆகிட்டான். இப்போ என்ன 50 ரூபா. யாரோ அந்த 2 பேர் சிங்கிள் கப்புள்ஸ், நீங்கள் நல்லா புண்ணியவானுங்கப்பா, ரொம்ப உங்களுக்கு கோடி புண்ணியமாக போகுது உங்களுக்கு, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு கண்ணில் கண்ணீர் வந்துடுச்சு, எனக்கு அழ வந்துடுச்சு. அவன் அந்த 50 ரூபா கொடுத்த உடனே அந்த 50 ரூபாவில் 5 ரூபா அந்த பெரியவர் கால் பார்த்தா கட்டுப்பாடு இருந்தார். அவர் ஏதாவது தர்மம் பண்ணு தம்பி அப்படின்னாரு. இந்தாப்பான்னு சொல்லிட்டு 5 ரூபா கொடுத்துட்டு மலைக்கு வாடி கீழே. அப்புறமா போய் அந்த பெரியவர்களை போனேன். பெரியவர்கள் போனோடனே
நான் கிளம்புறேங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது பணம் கொடுப்பான்னாரு. அவர்கள ஒரு ரூ. 2 குடுத்துட்டு, அந்த பெரியவர்கள அந்த பை வச்சிருந்தாரு அவர்கள குடுத்துட்டு, உடனே கிளம்பி வந்து பார்த்தா, கிளம்பி வந்து பையெல்லாம் மாட்டின்னு ஊருக்கு கிளம்பலான்ட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றேன். பஸ் ஸ்டாண்டு பார்த்தோம்னா அந்த கோயிலாண்ட வந்து அங்கே வந்து என்னன்னா செருப்பு போடுற இடம் இருக்கு இல்லையா? செருப்பு போடுற ரூமு. அங்கே பார்த்தா டோக்கன் தொலைச்சிட்டேன். டோக்கனையும் தொலைச்சிட்டேன். அதனால் செருப்பு வந்து என்னன்னா எடுக்கக்கூடாது. டோக்கன் இல்லைன்னா செருப்பு கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த செருப்பு கூட இல்லாமல் நடையா நடந்து வந்து அந்த நாராயண குருன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா? அவருடைய ஃபோட்டோ ஒன்று கீழே விற்றாங்க. அது ரூ. 1.5 அந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ லேமினேஷன் பண்ணது. அந்த ரூ. 1.5 கொடுத்து அந்த ரூ. 3 கொடுத்து அந்த ஃபோட்டோ வாங்கிக்கினேன். அந்த நாராயண குரு மேலே தரிசனம் பண்ண இல்லையா? அவர் தானே காசு கொடுத்தாரு எனக்கு, இந்த சிங்கப்பூர் கப்புள்ஸ் மூலமாக. அவருடைய படத்தை ஒன்று இன்றைக்கி கூட வச்சுருக்கேன். அந்த படத்தை, அந்த நாராயண குருவுடைய படம் லேமினேஷன் போட்டது. அந்த மலையாடி வந்து அவர் படமான, ஆமாம் அவர் படம் தான். உடனே அந்த படத்தை வாங்கின்னு நேராக வீட்டுக்கு வரலான்ட்டு போனால், செருப்பு விட்ட இடத்துல பார்த்தா செருப்பு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. டோக்கன் இல்லைன்னா செருப்பு கொடுக்க மாட்டேன். அதுதான் வெறும் கலர் நாடு எப்படி அலைய விட்டான் பாரு சிவபெருமான். அதான் எனக்கு சமூகம். சரி, இனிமேட்டு இந்த திருவண்ணாமலையை எட்டி பார்க்கக்கூடாதா, இனிமேட்டு வரக்கூடாது. ஆனால் பார்வதி அம்மா கருணை உடையவள். அந்த சிங்கப்பூர் கப்புள்ஸ் மூலம் அந்த மகான்களுடைய, அதை விட மகான்கள் கருணை உடையவர்கள். அவரை போய் தரிசனம் பண்ணேன். அவருடைய அனுகிரகத்தினால் அந்த சிங்கப்பூர் கப்புள்ஸ் வந்து 50 ரூபா கொடுத்தாங்க. அதை வச்சு நீ வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். பஸ்ஸில் ஏறி வரும்போது பார்த்தா யோசிச்சுன்னு என்ன நடந்ததெல்லாம் யோசிச்சுன்னு வந்து அப்புறமா வீட்டாண்டு வந்து எங்கள் பெரியப்பாவுக்கு அந்த சிவலிங்கத்தை கொடுத்துட்டு நான் ஒரு சிவலிங்கம் எடுத்துக்கினேன். அந்த சிவலிங்கத்துக்கு வந்து நான் வில்வத்தினால் அர்ச்சனை பண்ணியிருக்கேன் அந்த சிவலிங்கத்தை. அப்போ சிவ சகஸ்ரநாமத்தில் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அப்புறமா ஸ்ரீசக்கரம் வச்சுருந்தேன். ஸ்ரீசக்கரத்தில் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அந்த ஸ்ரீசக்கரத்தில் குங்குமத்தில் அர்ச்சனை பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பண்ணியிருக்கேன். அப்புறம் மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது ஒரு சம்பவம் நடந்தது, சிவன் சோதிச்சது. அது மாதிரி செருப்பு கூட இல்லாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். அதனால தான் அப்புறமா இனிமேல்ட்டு யாருன்னா போனேன்னா கோயிலுக்கு குளம் யாருன்னா கேட்டாங்கன்னா தாராளமாக குத்துறது. அது அப்புறமா இந்த கஞ்சி பிசினார்த்தனா அடியோடு போச்சு. எவ்வளோ கேட்டாலும் கஷ்டமா, உடனே பஸ்ஸுக்கு போகணுமா, இந்த எங்கள் இருக்குது இவ்வளோ இருக்குது, என்னால் எனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு அத்தியாவசிய தேவைக்கு என்னமோ அதை வச்சுக்கின்னு மற்றது இருந்தால் தாராளமாக குத்துருவேன். இந்த வச்சுக்கோ, உனக்கு என்ன கஷ்டம், இந்த சாப்பாடு வேணுமா, அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன், இந்த காசு வேணுமா, இந்த காசு பிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் இந்த கஞ்ச பிஸ்னா தந்தெல்லாம் விட்டேன், தாராளமாக கொடுக்க ஆரம்பித்தேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி சிவன் சோதிச்சார். திருவண்ணாமலைக்கு போய் இந்த அனுபவம் ஏற்பட்டது. அப்புறமா தான் இந்த மெடிடேஷன்லேயே போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்தருடைய சகவாசம் கட்சி அப்புறம் பக்தி மார்க்கத்துக்கு திரும்பினேன். அது ஒரு பெரிய படலம், பெரிய கதை, அதெல்லாம் சொன்னால் பெருசாகிடும். அது மாதிரி எனக்கு ஏற்பட்ட அனுபவம். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். அதெல்லாம் பெருசாக போவோம், பெரிய படலம், இதோட பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ஸ்ரீராமநாம சங்கீதத்துக்கு ஜெய். ஹர நம பார்வதி பதையே ஹரர் மகாதேவா. ஸ்ரீ திருவண்ணாமலையாருக்கு ஜெய். அரோகரா. திருவண்ணாமலையாருக்கு அரோகரா. உண்ணாமலை அம்மானுக்கு அரோகரா. ஸ்ரீமத் பாகவத் பகவான்கி ஜெய். ராம 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 ராம். அப்போ விஷ்ணு இடத்துல வந்த உடனே சோதனை குறைஞ்சிதான்னு கேட்டால் நிம்மதியாக இருந்தது, ஆனால் சோதனைகள் இருந்தது. ராம 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 ராம. இன்னைக்கு கூட திருவண்ணாமலைக்கு அப்புறமா நான் திருவண்ணாமலை 2-3 தடவை போய்ட்டு வந்துட்டேன். அந்த சோதனைகள்லாம் அப்புறமா கிடையாது. அது முதல் தடவை போகும்போது தான் திருவண்ணாமலையில் சோதித்தார், 97-98. சரி, ஓகே. ராம 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 ஸ்ரீ ராமநாம சங்கத்துக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஏதோ என் அனுபவத்தை கொஞ்சம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ராம 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 ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம. சவள சாதுமல்லிக்கு ஜெய். ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.